கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலையும் இரக்கத்தினாலையும் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு நம்முடைய அன்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக மீட்கும் பொருள் மற்றும் பாவ நிவாரண என்ற தலைப்பின் கீழாக நம்ம சத்திய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாடத்தினுடைய தலைப்பு மீட்கும் பொருள் மற்றும் பாவ நிவாரணம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்திற்கான ரீப்ரின்ஸ் நம்பர் 4426. இந்த இந்த ஒரு அருமையான வேத பாடத்தை இன்னைக்கு நம்ம தேவனுடைய கிருபையால் தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்திற்கு நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் கொடுத்திருக்கிற ஆதார வசனத்தை நம்ம படிக்கலாம். எபிரியர் 13வது அதிகாரம் வசனங்கள் 11 13 வரைக்கும். எபிரியர் 13. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு போகப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த பாடத்திற்கு சகோதரர் கொடுத்திருக்க ஆதார வசனம். பிரியமானவர்களே, நம்ம மீட்கும் பொருள் பத்தி நம்ம சில நேரம் கொஞ்சம் தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால நம்ம மீட்கும் பொருள் எப்பயும் நம்ம கேட்டுட்டோங்க. அடிப்படை வகுப்புலயே நம்ம இது சம்பந்தமா கேட்டிருக்கிறோம். ஆனாலும் அதனுடைய ஆழமான விவரங்களை நம்ம எங்க தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, சகோதரர் கொடுத்துட்ட வால்யூம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல தேவன் அவருக்கு வார்த்தைகள் கொடுத்திருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மீட்கும் பொருள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாங்க? மீட்கும் பொருள், ஈடுபலி, சமவிலை கிரயம், இப்படி பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அந்த ஈடுபலி சத்தியம் கேட்கும்போது நமக்கு எப்படி இருந்துச்சுங்க உள்ளம்? எனக்கு தனிப்பட்ட முறையில எடுத்துட்டு அந்த 53 பேசிக் கிளாஸ்ல மனசு ரொம்ப ஈர்த்துட்ட ஒரு கிளாஸ் எதுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மீட்கும் பொருள் தான். ரொம்ப அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். ஏன்னு கேட்டா, கர்த்தர் பிதாவாகிய தேவன் மற்றும் கர்த்தர் இயேசு மனுக்குலத்தின் மீது வைத்திருக்க அன்பை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த மீட்கும் பொருள் உபதேசம் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருச்சா நமக்கு அப்படின்னா, இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி. அது யார் மூலம் தான் நமக்கு கிடைச்சுன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்களுடைய கடின உழைப்பின் மூலமா தான் இந்த அருமையான ஒரு சத்தியத்தை நம்ம இன்னைக்கு தியானிச்சு அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஈடுபலின்னு சொல்லும் பொழுது நமக்கு விஷயம் தெரியும் இல்லைங்களா? அதாவது நம்முடைய ஆதி பெற்றோர், ஆதி தகப்பன் மற்றும் தாய் செஞ்ச பாவத்தினால முழு மனுக்குலத்துக்கும் தேவன் எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம என்ன பண்ணிட்டாருங்க? மரண சாபத்தை அனுமதிச்சிட்டாரு. அதுல இருந்து ஒருத்தரை மீட்கணும் அப்படின்னா, ஆதாமுக்கு சரியான அல்லது ஆதாமுக்கு நிகரான ஒரு பரிபூர்ண மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்காக மரிக்கணும். அப்படி மரிச்சால் மாத்திரம்தான் என்ன ஒரு வாய்ப்புன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆதாமின் சாபத்துக்குள்ள போயிட்ட எல்லா மனுஷங்களுக்கும் விடுதலைன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான போதனை ஆதிகால சபையில இருந்துச்சான்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஆதிகால சபை அப்போஸ்தலர்கள் மூலமாக, இல்ல. அப்போஸ்தலர்கள் காலத்துல இருந்துச்சா இல்லைங்களா? இல்லைங்களா? இருந்துச்சு. ஆதிகால சபையில இருந்துச்சு அன்பான சகோதர. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுங்க? இல்லாம போயிருச்சு. அன்பான சகோதர சகோதரி, இரண்ட யுகத்துல அதுக்கு முந்தைய நாட்கள் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அது காணாமல் போயிடுச்சு. பொதுவா நம்ம காணாமல் போன வெள்ளிக்காசுக்கு எந்த உபதேசம் சொல்லுவோம்? தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தமா சொல்லுவோம் இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரி, அந்த ராஜ்யத்தை குறிச்சு கூட இன்னைக்கு பேர் சபைகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா முக்கியமா கவனிக்கும் போது ஈடுபலி பத்தின விஷயம் கொஞ்சம் கூட என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள போகவே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும் பொழுது இந்த அருமையான தியானம், இந்த ஈடுபடி சத்தியம் பிரதர் ரசலுக்கு எப்படி கிடைச்சு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, அந்த நாட்கள்ல தேவன் தன்னுடைய தெய்வீக திட்டத்தை பயன்படுத்துறதுக்கு அப்போஸ்தலர் நாட்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்திட்டாரு? ஒருவேளை புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு உண்டு அப்படின்னா அது பேதுருக்கு எப்படி பயன்படுத்தினாரு? எப்படி காமிச்சு கொடுத்தாரு? பேதுரு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாரு தேவன்? ஒரு தரிசனம் கொடுத்து அந்த தரிசனத்தின் மூலமா என்ன காமிச்சாரு அப்படின்னா, புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு உண்டு. இங்கிட்டு பேதுருக்கு தரிசனம் காமிக்கிறாரு, அங்கிட்டு
கொர்நேலியுவுக்கு தரிசனம் காமிக்கிறாரு. இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியான மெத்தட் தேவன் கொடுத்திருந்தார் இல்லைங்களா? அப்புறம் அப்போஸ்தலர் பவுலோட ஊழியங்கள் எடுத்துக்கங்க. அவர் கிறிஸ்து இயேசுவ ரட்சகரா அறிஞ்சுகிட்ட உடனே ஊழியத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாரான்னு கேட்டா, இல்ல. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 3 அல்லது 3 1/2 வருடங்கள் எங்க இருந்தாருங்க? அரேபிய தேசத்து பாலைவனத்துக்கு கொண்டு போய் அங்க கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு அப்படின்னா, சத்தியங்கள என்ன பண்ணாரு அவருக்கு கத்துக் கொடுத்ததா பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்புறம் என்ன சொல்லலாங்க? பழைய ஏற்பாட்டுல தேவதூதருடைய வெளிப்பாடுகள் இருந்துட்ட ஒரு காலம் அது. இயற்கை அப்பாற்பட்ட விதத்துல தரிசனங்கள் பார்க்கிற காரியம், காட்சிகள் பார்க்கிற காரியம்லாம் அன்னைக்கு இருந்துருச்சு இல்லைங்களா? அந்த கோணத்துல அந்த நாட்கள்ல தேவன் பரிசுத்தவான்கள வழிநடத்தினாரு. அது மாதிரி பிரதர் ரசல்ல இருந்து தேவன் பயன்படுத்திட்டாரா? அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாங்க? ஒருவேளை பிரதர் ரசலுக்கு ஒரு நாள் அவர் சாயந்தரம் உட்கார்ந்திருக்கும் பொழுது, அவருடைய ஆவிய மட்டும் தேவன் தனியாக எடுத்து கொண்டு போயிட்டு, ஒரு பேப்பர் இப்ப நான் எடுத்துக்கங்க ரசல், நான் சொல்றத நீங்க எழுதுங்கன்னு சொல்லி காமிச்சிட்டாருங்களா? இல்ல ஏதோ சில வருஷங்கள் தனியா எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு கத்துக் குடுத்தாருங்களா தனியா? இல்ல. பின்ன எப்படி பிரதர் ரசலுக்கு இந்த சத்தியங்கள் கிடைச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதர, சகோதரிகளே. ரொம்ப கடினமான வழி. தேவன் அனுமதிச்சது ரொம்ப கடினமான வழி. தரிசனம் பார்த்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா, கடினமா? பேதுரு ரொம்ப ஈஸியா ஏத்துக்கிட்டார். அவருக்கு பிராக்டிகலா புறஜாதிகள் ரட்சிப்பு உண்டுன்றத ஏத்துக்க முடியல அப்படின்னாலும், தெய்வீக திட்டம் என்னன்றத என்ன பண்ணிட்டாருங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு இல்லைங்களா? அதே மாரி தான் பவுலுக்கு நெறைய விஷயங்கள் கர்த்தர் இயேசு அந்த 3 வருஷம் சொல்லிக் குடுத்தாருன்னு சொல்லும்போது, எப்படி சொல்லிக் குடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா, நம்ம நாட்களோடு கம்பேர் பண்ணும்போது அது ஈஸி தான். இன்னைக்கு நம்ம ஒரு உபதேசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த மாரி எல்லாம் தேவன் நமக்கு என்ன பண்றது இல்ல. குடுக்கல. மாறாக என்னதான் பண்ணணும் நம்ம உட்கார்ந்து? படிக்கணும், படிக்கணும், படிக்கணும். அப்ப பிரதர் ரசலுக்கு எப்படி இவ்வளவு பெரிய சத்தியங்கள் கிடைச்சு அப்படின்னா, அவரும் என்னதான் பண்ணாருங்க? படிக்கணும், படிக்கணும், படிக்கணும். அப்ப படிச்சு, 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 படிச்சு தெரிந்து கொள்ளும்படியாக தான் தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அனுமதி கொடுத்துட்டார் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. ஒருவேளை அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற சபையின் தூதர்கள் எல்லாருக்கும் தேவன் என்ன மெத்தட் வச்சுட்டார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த பைபிள் நாலேட்ஜ் இருந்தா மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தேவனுடைய திட்டங்கள பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொண்டு மத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய நிலைமையில தான் தேவன் வழிநடத்தினார் அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க இத குறிச்சு 5வது வால்யூம்ல அந்த அறிமுக பக்கம், முன்னுரை பக்கம் இருக்கு இல்லைங்களா? அதுல 2வது பக்கத்துல 2வது பேராகிராஃப் நீங்க படிங்களேன். அந்த ஸ்கிரீன்ல கூட இருக்கு. நீங்க படிங்க, படிங்க சிஸ்டர். அதுல. அது நமது கருத்துக்கள் வேதாகம பாடத்தோடு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை ஆராய்ச்சியோடு கருத்தூன்றி படிக்கின்றவர்களுக்கு எல்லாம் தெளிவாக விளங்குவதில் ஆச்சரியமில்லை. ஆமாங்க. அப்ப ஈடுபலி பத்தின சத்தியம் ஒருத்தருக்கு தெளிவா புரியணும் அப்படின்னா, அவர் என்னதான் பண்ணி ஆகணும்? ஆராய்ச்சி பண்ணி படிச்ச மாத்திரம் தான் என்ன புரியும் அப்படின்னா, ஈடுபலி சத்தியம் புரியும். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். வேதாகம கொள்கையான ஈடுபலி, சம விலை கிரயம் என்ற கொள்கையில் எந்தவித மாற்றமும் கிடையாது. காலங்கள் கடந்தாலும் நமது கொள்கையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. இந்த கொள்கை காலங்கள் செல்ல செல்ல பிரகாசமடைவதை நாம் நன்கு புரிந்து கொள்கிறோம். இந்த பாடத்தை பற்றிய வேதாகம கருத்துக்கள் எக்காலத்திலும் மாறக்கூடியவை அல்ல. நாம் தவறு செய்யக்கூடியவர்கள். பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிற யாவரும் புரியாத பகுதிகளையும் கூட புரிந்து கொள்ளும் நிலைமைக்கு வழி நடத்தப்படுவார்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. படிப்படியாக தேவன் தமது திட்டத்தை வெளியரங்கமாக்குவதை கண்டு திகைக்க வேண்டியதில்லை. மாறாக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் நாம் மன்னிப்பு கேட்பதற்கு ஒன்றுமில்லை. மீட்பு, சம ஈட்டு கிரயம் என்ற கொள்கை மெல்லிய வெளிச்சத்திலிருந்து தற்போது மிகப்பெரிய பிரகாசமாய் இருக்கிறது. அன்பான சகோதர, சகோதரிகளே, இப்ப ரசல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம தவறு செய்யக்கூடியவர்கள். ஆமா, நாம எல்லாருமே யாருதாங்க? தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா தேவன் நம்மள வழிநடத்தணும்னு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா, அவருடைய ஆவிய குடுத்து, அவருடைய ஆச்சரியமான சத்தியங்கள என்ன பண்ணுவாராம்? நமக்கு வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறாரு. பாருங்க, ஏன் இந்த வார்த்தைகள்லாம் பிரதர் சொல்ல பாருங்க, நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தொடர்ந்து ஈடுபலியின் சத்தியம் இருந்தத காட்டிலும் இப்ப எப்படி இருக்குங்க? பிரம்மாண்டமா வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருங்க? படிப்படியாகன்ற வார்த்தை பார்த்தீங்களா? அப்ப தேவன் ஈடுபலி பத்தின சத்தியத்த பிரதருக்கு எப்படி குடுத்துட்டாரு அப்படின்னா, எடுத்த உடனே அப்படியே ஃபுல் லோட கொண்டு வந்து என்ன பண்ணிரல, வச்சிரல. படிப்படியா, படிப்படியா சில நாட்கள் ஆக ஆக, சில காலங்கள் ஆக ஆக வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் பெற்றுக் கொள்ளும்படியாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அனுமதிச்சிருக்காரு அன்பான சகோதர, சகோதரிகளே. இப்ப பாருங்க, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, ஈடுபலி பத்திய சத்தியம் ஒருவேளை தவறான ஒரு பார்வையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? மன்னிப்பு கேட்கலாம். ஆனா இது தவறான சத்தியமான்னு கேட்டா, இல்லை அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க, இந்த ஈடுபலி பத்தின சத்தியம்
வெளியே கொண்டு வரதுக்கு, அதாவது கண்டுபிடிச்சு வெளியே எடுப்பதற்கு பிரதர் ரசல் எவ்வளவு பாடுகள் பட்டார்ன்ற விஷயத்த நம்ம உள்வாங்கணும் அப்படின்னா, நம்ம எங்க போணும் அப்படின்னா 5வது வால்யூம் போயி, அதுல 15வது அத்தியாயம் இருக்கு. மீட்கும் பொருள் பத்தின ஒரு தலைப்புல அருமையா பேசியிருக்கிறாரு. அந்த பகுதிகளெல்லாம் படிச்சு பார்க்கும் பொழுது, பிரதர் ரசல் எந்த அளவுக்கு ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கிறாரு. அதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்குது, அதுல எவ்வளவு சவால்கள் இருக்கு அந்த விஷயத்த என்ன பண்ணியிருப்பாருன்னா பேசியிருப்பார் அன்பான சகோதர, சகோதரிகளே. நெறைய கிரேக்க வார்த்தைகள் எடுத்து பேசியிருப்பார். நெறைய கிரேக்க வார்த்தைகள் எடுத்து ஆராய்ஞ்சு நமக்கு குடுத்திருப்பாரு. அத படிக்க, படிக்க, படிக்க தல சுத்தும். உண்மையிலேயே 2 பக்கத்துக்கு மேல படிக்க முடியாது. அப்படி படிக்கணும் அப்படின்னா, அதன் மீது என்ன இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம்னா, விருப்பம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். ரொம்ப டீப்பான காரியங்கள் என்ன பண்ணியிருப்பார்ன்னா, வழங்கியிருப்பார். இப்ப பிரியமான சகோதர, சகோதரிகளே, கிரேக்க மொழிக்கு உள்ள போயி, அங்கிருந்து வார்த்தைகள ஆராய்ஞ்சு, 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 ஆராய்ஞ்சு மறைந்து கிடந்த அருமையான பொக்கிஷத்த கண்டுபிடிச்சு பிரதர் ரசல் என்ன பண்ணாருன்னா, தேவனுடைய ஆவியினால அத வெளிய கொண்டு வந்தார் அன்பான சகோதர, சகோதரிகளே. நீங்க வாய்ப்பு இருந்தா என்ன பண்ணுங்கன்னா, தனிமையில போய் படிச்சு பாருங்க. அது அவ்வளவு பெரிய ஒரு தியானம் அன்பான சகோதர, சகோதரி. அது மாத்திரமல்ல, அந்த நாட்கள்ல இப்படியாக பிரதர் ரசல் 2ஆம் வகையின் சத்தியமா இருக்கட்டும், ஈடுபலியின் சத்தியமா இருக்கட்டும், சில முக்கியமான உபதேசங்கள் எங்கிருந்து அவரு கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, மூல மொழிகளாகிய புதிய ஏற்பாட்டுல என்ன இருக்குங்க? கிரேக்க மொழியிலிருந்து கொண்டு வராரு. இதுக்கு வந்து அந்த நாட்கள்ல இருந்துட்ட மத போதகர்கள் வந்து பயங்கர எதிர்ப்பு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தெரிவிச்சாங்க. இவருக்கு கிரேக்க மொழியும் தெரியாது, எபிரிய மொழியும் தெரியாது. ஆனா தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணிக்கிறாரு? காமிச்சுக்கிட்டு என்னென்னமோ விளக்கம் குடுத்து நரகம் இல்லன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து மரிச்சாருன்னு சொல்றாரு. 2ஆம் வருகை வந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சாங்க. யாருங்க? பெயர் சபை போதகர்கள் நெறைய பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சு, தவறான விதத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருடைய பேர களங்கப்படுத்துற காரியங்கள் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் அவங்களுக்கு புரியல. தெரிஞ்சு அவங்க செய்யல. அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா புரியல. பிரதர் அந்த 5வது வால்யூம்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஈடுபலி சத்தியத்துக்கு மாறான நம்பிக்கை குடுக்கிற மொழிபெயர்ப்பு வேதத்துல இருக்குன்னு சொல்றாரு. அது ஆங்கில வேதமா இருந்துட்டாலும் சரி, நம்ம வச்சுக்கிற தமிழ் வேதமா இருந்துட்டாலும் சரி. அது கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஈடுபலி தவறு அப்படின்ற புரிதல கூட குடுக்கும் அப்படின்னு கூட சொல்றாரு. ஆனா அன்பான சகோதர, சகோதரிகளே, ஏன் அப்படி அந்த புரிதல் குடுக்குது அப்படின்னா, அந்த கிரேக்க மொழி வார்த்தைகளுக்கு பயன்படுத்திட்ட அந்த மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைகள் வந்து தவறான புரிதல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொழிபெயர்த்து எழுதிட்டாங்க. அத சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அத ஆழமாக ஆராய வேண்டி இருக்குதுன்னு சொல்லி, அவர் அந்த கருத்துக்கள் அங்க பதிவு செஞ்சிருக்கிறத பார்த்தோம் அன்பான சகோதர, சகோதரி. அது மாத்திரமல்ல, நெறைய வஞ்சனைகள் சாத்தான் கூட ஏற்படுத்தினார். அதெல்லாம் நம்ம படிச்சா நமக்கு தெரியும். நம்ம அதே 5த் வால்யூம்ல எங்க படிக்கலாம் அப்படின்னா, 638வது பக்கத்துல 1 பேரா படிங்களேன். மரணம் மனிதனின் கடனை தள்ளுபடி செய்யாதா? பாவத்தின் சம்பளம் மரணம். நித்தியத்திற்கும் எரிகின்ற நரகம் அல்ல என்று ஒப்புக்கொண்டவுடன், பெரிய எதிரியின் தூண்டுகோலால் அநேகர் இந்த காரியத்தை குறித்து தவறான விவாதத்திற்கு செல்ல ஏதுவிருந்தது. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நாட்கள்ல சகோதரர் எடுத்த பெரும் முயற்சியினால, சில பேர் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ஆமா, கொடுமையான நரகம் என்பது தேவ திட்டத்துல இல்லவே இல்லன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏத்துக்கிட்டாங்க. ஆனா, ஒரு படுகொலியிலிருந்து கால எடுத்துட்டு இன்னொரு படுகொலிக்கு கால விட்டாங்க. அது என்ன அப்படின்னா தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அந்த தவறான விவாதம் என்னவென்றால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்வோமேயாகில், மரணம் சம்பவிக்கும் போது ஒவ்வொருவரும் தங்கள் பாவத்திற்கான தண்டனையை செலுத்தி விடுகிறார்கள் என்பதாகும். ஆமா. என்ன பாயிண்ட்க்கு வராங்க பாத்தீங்களா? பாவத்தின் சம்பளம் நரகம் கிடையாது. சரி, ஓகே. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். மரணம் தான். ஓகே. அந்த மரணத்த எப்பயும் அடைஞ்சிடுறாங்க? ஒவ்வொருவரும் அவங்க நாட்கள் என்ன ஆயிடுறாங்க? ஒவ்வொருவரும் மரணத்த சந்திக்கிறாங்க. அப்ப எப்போ ஒருத்தர் மரணத்த சந்திக்கிறாரோ, அப்பயே என்ன ஆயிருதுங்க? அவருக்கான தண்டனைகள் முடிவுக்கு வந்துருது. எப்படி இருக்குங்க? கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்களா? தொடர்ந்து படிங்க சிஸ்டர். இக்கருத்தின் விளைவாக, அவ்வாறு மரித்த பிறகு மீட்பர் என்று ஒருவரோ மீட்கும் பொருளோ அவசியமில்லை என்பதாகும். ஒவ்வொருவனும் தனக்குத்தானே ஈட்டுக்கிரைய பலி செலுத்திக் கொள்கிறான். தனக்காக அபராதத்தை தானே செலுத்தி தன்னை மீட்டுக் கொள்கிறான் என்று வாதிடுகின்றனர். அவர்களின் கூற்றுப்படி, மனிதனின் மரணத்திற்கு பிறகு தேவ நீதியை செயல்படுத்த எந்த உரிமையும் இல்லை. ஆமா. அப்ப பாருங்க. அப்ப என்ன மாரி புரிதலுக்குள்ள போயிட்டாங்க அப்டின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லும்பொழுது, ஒவ்வொருவருமே மரிக்கும்போது அந்த தண்டனை யாருது என்ன ஆயிருதுங்க? முடிவுக்கு வந்தது. ஒருவேளை வியாதி, வேதனைகள், கஷ்டங்கள் அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் தண்டனை. ஆதாம் செஞ்ச பாவத்தினால மனுக்குலத்துக்கு தேவன் கொடுத்த தண்டனை. இந்த தண்டனை எப்ப முடிவுக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு மனுஷனும் மரிக்கும்போது என்ன ஆயிருதுங்க? முடிவுக்கு வந்துருது. அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு தானே என்ன பண்ணிக்கிறாருங்க? ஈட்டுக்கரையும் செலுத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா மனுஷன் மரிச்சதுக்கு அப்புறமா அவன் மேல தேவன் செய்வதற்கு எதுவுமே
இல்ல. அதனால ஈடுபலின்றது இருக்கு. அது தனக்குத்தானே ஒரு மனுஷன் செலுத்திக்கிறது தான். இன்னொருத்தருடைய ஈடுபலி தேவையில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு என்ன பண்ணாங்கன்னா, சில பேரு வந்திருக்கிறாங்க. ரொம்ப நூதனமா இருக்கு இல்லைங்களா? பாருங்க இன்னொரு போதனை கூட இருக்குது. எங்க படிக்கலாம் அப்படின்னா, அதே 5த் வால்யூம்ல 641வது பக்கத்துல லாஸ்ட் பேரா. பெரும்பான்மையானோர் அனைத்துலக மாந்தருக்கும் ரட்சிப்பு கிடைக்கும் என்ற தவறான நம்பிக்கை கொண்டவர்கள் ஈடுபலியை முற்றிலுமாக மறுக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே மீட்கும் பொருளாகிய ஈடுபலியின் மேல் விசுவாசம் கொண்டுள்ளனர். ஆனாலும் இந்த வகுப்பார் ஈடுபலியின் செயல்தன்மைகளை பகுத்து புரிந்து கொள்ள தவறிவிடுகின்றனர். இந்த வகுப்பார் மேற்குறிப்பிட்ட வசனத்தை விடாப்பிடியாய் பிடித்துக்கொண்டு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாய் இருப்பதால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஏனெனில் பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும் காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று திருப்திப்பட்டு கொள்கின்றனர். ஆமாங்க. இப்படி ஒரு ஒப்பா இருந்தாங்க அந்த நாட்கள்ல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க வசனம் இருக்கு 1 தீமோத்தேயுன்னு நினைக்கிறேன். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லா மனுஷரையும் மீட்டுக் கொள்ளும்படியாக தனித்தந்த கிறிஸ்து இயேசு அவரின்னு சொல்லி வரும் இல்லைங்களா? அப்ப பாருங்க இங்க இந்த வசனத்துல எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒருவனுடைய பாவத்தினால எல்லா மனுஷரும் என்ன ஆனாங்க? பாவி ஆக்கப்பட்டாங்க. அதனால ஒருத்தருடைய கீழ்ப்படிதனால எல்லா மனுஷரும் என்ன ஆகணும்? நீதிமான் ஆகணும். இது வந்து கொரிந்தியர்ல பவுல் பேசுவார் இல்லைங்களா? அது அப்படியே என்ன பண்ணாங்க? லிட்டரலா என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை யூதாஸ் அவர் பாவியா கடைசியில மரிச்சார் அப்படின்னா, இந்த வசனத்தின்படி அவர் என்னதான் ஆகணும் மறுபடியும்? நீதிமானாக அவரு வந்தே ஆகணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்ப ஆதாமுடைய சாபத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டு மரிச்சாங்களோ, அவங்கலாம் மறுபடியும் எங்க வந்தாகணும்? ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆகணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்ட்டு. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது தேவனுடைய கடமை. இதை தவிர தேவனுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா அவர் தானே படைச்சாரு. அவர் தானே ஆதாம படைச்சாரு. அவர் தானே சோதனை அனுபவிச்சாரு. அப்ப அவர் தான் எல்லாத்துக்கும் மீட்பையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அன்பான சகோதர சகோதரி, இது வந்து பாருங்க இவங்க வந்து அந்த ஈடுபலி உபதேசம் என்ன பண்றதுல ஏத்துக்கொள்றது கிடையாது. மாறாக எதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா, எல்லா மனுஷரும் எப்படி பாவிகளா மரிக்கிறாங்களோ, அதே மாதிரி மறுபடியும் எந்த நிலைக்கு வந்துருவாங்க எல்லாரும்? நீதிமான்களாக ஆயிருவாங்க. அப்ப என்ன வேணா பாவம் செஞ்சுக்கலாம், எப்படி வேணா மரிச்சுக்கலாம். கடைசியில எங்க வந்துரலாம்? நீதிமான் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு போதனை கூட அந்த நாட்கள்ல இருந்திருக்கு அன்பானவர்களே. அப்புறம் இன்னொரு ஒரு போதனை என்ன சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, 642வது பக்கத்துல ஃபர்ஸ்ட் பேரா. அவர்களது காரண காரியங்கள் அதுங்களா பிரதர்? 642வது பக்கத்துல முதல் பேரா அப்படிங்களா? தானே. அவர்களது காரண காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாதவைகள். இக்கருத்துக்கு ஆதரவாக ஒரு சில வசனங்களை அவர்கள் எடுத்து பயன்படுத்துகின்றனர். தொடர்ந்து இதுங்களா? படிங்க. தொடர்ந்து படிங்க. அதுங்களா பிரதர் வாசிக்கணும்? படிங்க அத. செலுத்திய மீட்கும் பொருளானது எல்லாரையும் ரட்சிப்பதற்கான தேவ சித்தத்தை பாதுகாத்துக் கொள்ளவே என்றும் நிதானித்திருக்கின்றனர். அவர்கள் தங்களுக்கென ஒரு தப்பறையை பாதுகாப்பு என்றெண்ணி இயேசு கிறிஸ்துவின் விலை கிரயத்தை தேவன் ஏற்றுக்கொண்டபடியால் பாவிகளை மீட்பதற்கான தமது நீதியை நிறைவேற்ற வேண்டிய நியதிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். இதனால் ஏதேனில் இழந்து போன நித்திய ஜீவனை மனுக்குலத்திற்கு தந்தாக வேண்டும் என்றிருக்கின்றனர். ஆமா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாருங்க? தன்னையே பலியா கொடுத்துட்டாரு இல்லைங்களா? அதனால பிதாவாகிய தேவன் அதை என்ன பண்ணிட்டாங்க? அவருடைய பலிய என்ன பண்ணிட்டாங்க? வாங்கி வச்சுக்கிட்டாரு. இப்ப தேவனுக்கு வேற வழி இல்ல. என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் கண்டிப்பா என்ன ஆகணும் அவரு? மீட்டே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமது நீதியை நிறைவேற்ற வேண்டியதற்கு நீதிக்கு தேவனே என்ன இருக்கிறாருங்களா? கட்டுப்படுற வேற வழியே இல்ல. தேவனுக்கு இதுதான் நீதி. அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும்? மீட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கொள்கையை கூட இவங்க நம்புறாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இன்னொரு கொள்கை கூட இருக்கு. அதை நம்ம படிக்கலாம். 647வது பக்கத்துல முதல் பேராகிராஃப் படிங்க. இன்னொரு தவறான கருத்து என்னவெனில், தேவன் தமது நீதியின் மூலம் ஒவ்வொரு மனிதனையும் மறுசீரமைத்து மீட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்பதாகும். தேவன் போதும் சிஸ்டர். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் தமது நீதியின் மூலம் ஒவ்வொரு மனிதனையும் மறுசீரமைத்து மீட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா பொறுப்பையும் யார் மேல போட்டாங்க? தேவன் மேல போட்டாங்க. போட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா மனுஷங்களும் அவர் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, மீட்டே ஆகணும்னு சொல்லி பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இப்படியாக ஈடுபலி போலவே ஆனா தவறான ஒரு
நம்பிக்கை உள்ள உபதேசங்கள் அந்த நாட்கள் என்ன இருக்குங்க? பிரபலமா இருந்ததுனால, அது எதுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஈடுபலி உபதேசத்திற்கும் பாதிப்ப ஏற்படுத்தியிருக்கு அன்பான சகோதர, சகோதரிகளே. இதுக்கு பதிலா நரகமே உண்டுன்ட்டு என்ன பண்ணிரலாம்? நம்பிட்டு போலான்றது அன்னைக்கு இருந்துட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழியா தெரியும். ஈடுபலிக்குள்ள போயிட்டு, அதுக்குள்ள போனா இவ்ளோ வித்தியாசங்கள் இல்லைங்களா? அப்ப இருக்கும்போது பாருங்க, சாத்தான் எவ்வளவு தந்திரமாக இந்த ஈடுபலி சத்தியத்தை மறுதலிக்கிறதுக்கு பயங்கரமான வேலைகள பண்றான்னு சொல்லிட்டு. ஆனா, இப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே நமக்கு தெரியும். இதெல்லாம் தேவனுடைய திட்டத்துல இருக்குங்களா? இந்த மாதிரி. தேவன் கண்டிப்பா எல்லாத்தையும் மீட்டே ஆகணுமா? தேவன் எல்லாத்தையும் கண்டிப்பா மீட் ஆகணும்னு அவருடைய ஒரு நீதிக்குட்பட்ட காரியமா இருக்குதான்னு கேட்டா, அப்படி இல்ல. தேவன் எல்லாரையும் எப்படி படைச்சிட்டாரு அப்படின்னா, சுயாதீனம் உள்ளவங்களா படைச்சிட்டாரு. சுயாதீனமா நம்ம வாழணும். சுயாதீனமா நம்ம தவற உணரணும். நம்ம விரும்பினா தேவனுக்கு பிரியமான காரியங்கள கற்பனைகள ஏற்றுக்கொள்ளலாம். நித்திய ஜீவன் வாங்கிக்கலாம். விருப்பம் இல்லாட்டி தள்ளிவிட்டு போலாம். நித்திய மரணத்த வாங்கிக்கலாம். இதுல தேவன் என்ன பண்றது இல்ல அப்படின்னா, இடையில வந்துட்டு எந்த ஒரு கிறுக்குப்பிடி என்ன பண்றது கிடையாது. போடுறது இல்லை அன்பான சகோதர, சகோதரிகளே. இப்ப அன்பான சகோதர, சகோதரி இவ்வளவு சிரமங்கள் அந்த நாட்கள்ல சகோதர ராசல் என்ன இருக்குங்க? சந்திச்சிருக்கிற ஒரு பக்கம் வெளியில தவறா புரிஞ்சுகிட்டதுல இருந்து வந்துட்ட பிரச்சனைகள். இன்னொரு பக்கம் தன் கூடவே இருந்துட்ட சகோதரர்கள் கூட கொஞ்ச நாட்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, ஈடுபலி உபதேசம் அது சரியில்லைங்க பிரதர். அது ரொம்ப ராங் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விலகி போயிட்டாங்க. அப்ப அன்பான சகோதர, சகோதரி ஆனாலும் கூட பிரதர் ரசல் எப்படி இருந்திருக்காருன்னா, இந்த ஈடுபலி சத்தியத்தின் மேல முழு நம்பிக்கை உள்ளவரா, முழு மகிழ்ச்சி உள்ளவரா இருந்திருக்கிறார். ஏன்னா 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 சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோட சாப்பாட்டினுடைய திருப்தி எப்படின்னு சொல்லி தெரியும் அன்பான சகோதர, சகோதரி. பாருங்க இவ்வளவு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லைங்களா? இதுல சொன்னிட்ட அந்த உபதேசங்கள், போதனைகள் நமக்கு ஏதாச்சும் சரியா இருக்கிற மாரி தோணுதுங்களா? தவறான உபதேசங்கள். அது ஒத்து வருங்களா? ஒத்து வரவே வராது. ஆனா பாருங்க இவங்கெல்லாம் ஏதோ சில வசனத்த மாத்திரம் எடுத்துக்கிட்டு, அந்த வசனத்த அப்படியே சொல்லர்த்தமா புடிச்சுக்கிறதுனால, ஒரு வஞ்சனைக்குள்ள என்ன ஆயிடுறாங்கன்னா, போயிடுறாங்க அன்புக்குரிய சகோதர, சகோதரி. ஆனா நமக்கு இந்த ஈடுபலி உபதேசத்த நம்ம உறுதி செய்யறதுக்கு தேவன், அங்கே கொஞ்சமும், இங்கே கொஞ்சமுமாக ஏராளமான சத்திய வசனங்கள என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, குடுத்திருக்கிறாரு. அது இன்னும் வெளிச்சத்தின் மேல வெளிச்சமா என்ன ஆயிட்டு தான் இருக்குது அப்படின்னா, பிரகாசித்துக் கொண்டு தான் இருக்குது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க இந்த ஈடுபலி சத்தியம் குறித்து தொடர்ந்து சகோதரர் ரசல் பேசும்பொழுது, இந்த ஈடுபலி யாருக்கு தேவன் குடுத்தாருங்க? கர்த்தர் இயேசு யாருக்கு குடுத்தாரு? மனுக்குலத்துக்கு குடுத்தாரு இல்லைங்களா? எங்கிருந்து கர்த்தர் இயேசு வர வேண்டி இருந்துச்சு ஈடுபலி குடுக்க? பரலோகத்துல இருந்து வர வேண்டி இருந்துச்சு. பூமியில ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, பூமியில தகுதியான ஒரு நபர் கூட இல்ல. ஏன்னா எல்லாருமே எப்படி ஆயிட்டாங்க? ஆதாமின் சந்ததியில பாவி. பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. ஒருவேளை பூமியில ஒரு நபர் பரிபூர்ண மனுஷனா இருந்ததா அப்படின்னா, கர்த்தர் இயேசு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பூமியில இருக்க பரிபூர்ண மனுஷனே அவர் சம்மதம் தெரிவித்தால் அது போதுமானதா இருந்திருக்கும். பிரதர் 5th வால்யூம்ல சொல்லும்போது படிக்க வேண்டிய பேஜ் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 576 என்ன சொல்றாரு அப்படின்னா, பரலோகத்தின் தூதர்கள் ஈடுபலி குடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்களாம். இந்த பேராகிராஃப் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரலோகத்தின் தூதர்கள் அவங்களால முடியுமா முடியாதான்றது 2வது. ஆனா மனுக்குலத்துக்கு ஈடுபலி குடுக்கிறதுக்கு பரலோகத்தின் தூதர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்துட்டாங்களா அன்பான சகோதர, சகோதரி. பிரதர் ரசல் சொல்லும்பொழுது என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாரு அப்படின்னா, தன்னை சிருஷ்டித்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தன் ஆதி மேன்மையை கெடுத்துக் கொள்ளாத அநேக தேவதூதர்கள் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்கிறாங்க. அவங்க முன்குலத்துக்கு ஈடுபடியா தன்னை குடுக்கறதுக்கு நெறைய பேர் ரெடியா இருந்தாங்களாம். இது கேட்கும்போது எப்படி இருக்குங்க? நமக்கு ஏத்துக்கொள்ள முடியுதுங்களா? நமக்கு ஒரு வசனம் டக்குன்னு மைண்டுக்கு வரணுமே. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் யார் சந்தோஷப்படுறாங்க? நம்ம உடன் சகோதரர்கள் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா யார் சந்தோஷப்படுறான்னு பார்க்கிறோம் அப்படின்னா, பரலோகத்தின் தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க அன்பான சகோதர, சகோதரி. பாருங்க அப்படி இருந்துட்டாலும், இறுதி வாய்ப்பா தேவன் யாருக்கு தான் அந்த வாய்ப்பை குடுக்கறார்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் முதலும் முடிவுமாக அந்த வாய்ப்பை கொடுத்தார். ஒருவேளை பரலோகத்தின் தூதர்கள் ஈடுபடி குடுக்கறதுக்கு அவங்க ஆசைப்பட்டுட்டாலும், அதுல எவ்வளவு ஆபத்து இருக்குது, அது எவ்வளவு சோதனைகள் இருக்குது, இதெல்லாம் அவங்களால கடந்து போய் ஜெயிக்க முடியுமா, முடியாது எல்லாம் யார் அறிந்திருப்பா? பிதாவாகிய தேவன் அறிந்திருப்பார். ஏன்னா ஏன்னா முதலாம் உலகத்துல தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? நாங்க மனுஷங்கள என்ன பண்ணிருவோம்? திருத்தி உங்ககிட்ட கொண்டு வந்துருவோம் தேவன்னு சொல்லிட்டு தான் எங்க போனாங்க மனுஷங்கள? சீர்படுத்துறதுக்கு போனாங்க. ஆனா கடைசியில அவங்க என்ன ஆயிட்டாங்க? லூசிபரோட வலையில விழுந்து அவங்க இன்னும் ஒரு புதிய மனுஷ ஜென்மத்தை என்ன பண்ணிட்டாங்க? ராட்சசர்கள உண்டாக்கிட்டாங்க இல்லைங்களா? அப்ப தேவன் ஒருவேளை தூதர்களே கூட ஆசைப்பட்டாலும், அவர் இந்த விஷயத்துல யார தான் தேவன் தேர்ந்தெடுத்தார்ன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் முன்பதாகவே இருந்து தன் கூட ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க, தன்னை பற்றி சரியா புரிஞ்சு வைத்திருக்கிற ஒரே ஒருவர். அது யாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் அந்த வாய்ப்பு முதலாவது குடுத்து என்ன பண்ணார்? பிரதர் என்ன சொல்றாரு? முதலாவது கர்த்தர் இயேசுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்றார். முதலாவது கிடைத்த வாய்ப்பை கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருங்க? மிக மிக கச்சிதமாக தன்னுடைய மரண பரியந்தம் வரை அதை நிறைவேற்றி முடித்தார் அன்பான சகோதர, சகோதரிகளே. இது சம்பந்தமாக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, தனிப்பட்ட முறையில நீங்க வீட்ல போய் என்ன பண்ணுங்கன்னா, தியானித்து பாருங்க அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. தொடர்ந்து பேசும்பொழுது, இப்ப கர்த்தர் இயேசு அவருடைய மரணம் மற்றும் ஈடுபடிக்கு போதுமானதா?
முழு ஆதாமின் சந்ததிக்கு அவர் மரணம் போதுமானதா? அல்லது இன்னொரு விதத்துல இப்படி கேட்கலாம் அப்படின்னா, அவர் மரித்தால் மட்டும் போதுமா? இயேசு கிறிஸ்து மரித்தால் மட்டும் போதுமான்னு கேட்டா, இல்ல. இல்ல. மாறாக அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, உயிர்த்து எழ வேண்டியது அவசியமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க பிரதர் இங்க என்ன சொல்றேன்னா, கர்த்தர் இயேசு வந்து யாருக்கு ஈடுபலி கொடுத்துட்டாரு? முழு ஆதாமின் சந்ததிக்கு ஈடுபலி கொடுத்துட்டாரு. ஒருவேளை கர்த்தர் இயேசு விரும்பி இருந்தா, அவர் உயிர்த்து எப்ப பரலோகம் போய் ஈட்டுக்கிறிய என் பிதாட்ட கொடுத்தாரோ, எல்லா மனுஷருக்கும் இது இப்பவே நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்நேரம் ராஜ்யம் எப்படி ஆயிருக்கும்? தேவனுடைய ராஜ்யமா ஆயிருக்கும். எல்லா மனுஷங்களையும் சீர்திருத்த வேலையை அன்னைக்கே கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருப்பாருங்க? தொடங்கி இருப்பார். ஆனா அன்பான சகோதர, சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவினுடைய நோக்கம் அது அல்ல. எல்லா மனுஷங்களுக்கும் ஈடுபலியாக தன்னை கொடுத்துட்டாரு பிதா கிட்ட. எப்போ? உயிர்த்தெழுந்து பரலோகம் போய் கொடுத்துட்டாரு. ஆனா அதனுடைய காரியம் எப்ப செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னா, உடனே கிடையாது. அதுக்கு ஒரு காலம் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, வைத்திருக்கிறார். அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க ஈடுபலி எப்ப குடுத்தாருங்க? கிபி 29ல குடுத்தாருங்களா? இன்னைக்கு என்ன வருஷம் ஆச்சுங்க? 2025 வருஷம் ஆயிருச்சு. ஈடுபலி செயல்பட்டு இருக்குங்களான்னு கேட்டா, இல்ல. ஈடுபலி இன்னும் செயல்படுகிறதில்ல. அப்ப எங்க இருக்குன்னு கேட்டா, பிதாவாகிய தேவன்ட்ட தான் இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. இப்ப ஆதாமுக்கு நிகராக கர்த்தர் இயேசு ஈடுபலி கொடுத்தார் இல்லைங்களா? அப்ப ஆதாமுக்கு நிகரா கர்த்தர் இயேசு ஈடுபலி கொடுத்துட்டா, அது யாரையும் மீட்பதற்கு சமமாயிருதுங்க. ஆதாமினுடைய முழு மனுஷனுமே மீட்கிறதுக்கு சமம். ஒருவேளை பிரதர் இங்க என்ன ஒரு கருத்து சொல்றாருன்னா, ஒருவேளை ஏதோ ஒரு நபரை மட்டும் மீட்கணும். ஆதாமின் சந்ததியில ஏதோ ஒரே ஒருத்தரை மட்டும் மீட்கணும்னு தேவனுடைய சித்தமா இருந்துட்டாலும் கூட, அந்த ஒரு நபருக்காகவும் கர்த்தர் இயேசு என்ன பண்ணணுமா? மரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு அன்பான சகோதர, சகோதரிகளே. ஆனா தேவனுடைய திட்டம் பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு ஜீவன் கொடுத்தா, அவருடைய முழு சந்ததிக்கும் ஜீவன் பெற்றுக் கொள்ளும். அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்ப ஈடுபலின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? கர்த்தர் இயேசு ஜீவன் கொடுத்ததுனால, எல்லாருமே ஜீவன் பெற்றுக் கொண்டு வந்துருவாங்களா? அதுதான் ஈடுபலியா? கேள்வி புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் இயேசு ஈடுபலி என்ன பண்ணிட்டாருங்க? தனக்கு குடுத்துட்டாரு. எல்லாரும் உயிர்த்தெழுந்த வரும்போது எப்படி வந்துருவாங்க? இவர் ஈடுபலி குடுத்ததுனால, எல்லாரும் வரும்போது எப்படி வந்துருவாங்க? ஜீவன் பெற்றுக் கொண்டவங்கலாம் வந்துருவாங்களா? இல்ல, இல்ல. அப்ப கர்த்தர் இயேசு எத தான் குடுத்துட்டாரு ஈடுபலியா? ஜீவன் பெற்றுக் கொள்றதுக்கான வாய்ப்ப தான் குடுத்தாரே ஒழிய, என்ன பண்ணல? ஜீவனையே கொடுக்கல அன்பான சகோதர, சகோதரி. அப்புறம் உயிர்த்தெழுந்து வராங்களே, அது ஜீவன் பெற்றுக் கொண்டு தானே வராங்க அப்படின்னா, இல்ல நமக்கு நல்லாவே தெரியும். அது என்ன ஆயிட்டு இருக்காங்க? நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாங்க எல்லாருமே. தற்காலிக மரணத்துக்குள்ள என்ன இருக்காங்க? போயிருக்கிறாங்க. நேரம் வரும்போது தட்டி எழுப்புறாரு அவங்கள. தட்டி எழுப்பி எங்க கொண்டு வராரு அப்படின்னா, தன்னுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வரும்போது சில ஆசீர்வாதங்கள் குடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, கூட்டிட்டு வராரு அன்பான சகோதர, சகோதரிகளே. ஆனா ஜீவன் குடுத்துறாரா அப்படின்னா, இல்ல. ஜீவன் பெற்றுக் கொள்ற வாய்ப்பு மறுபடியும் யார்ட்ட தான் குடுக்குறாரு? யார் யார் தனித்தனியா உயிர்த்தெழுந்து வராங்க அவங்ககிட்டயே குடுக்குறாரு. இந்தப்ப அவங்களுக்கு வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஜீவன் பெற்றுக் கொள்றதுக்கு. விருப்பமா? விருப்பம் இல்லையா? அது உங்க கரத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கரத்திலேயே குடுத்துடுறாரு. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்ப பாருங்க கர்த்தர் இயேசு ஈடுபலியா மரிச்சதுனால கண்டிப்பா ஜீவன் குடுத்தே ஆகணும் அப்படின்ற நிலைமை இருக்குதான்னு கேட்டா, அப்படி இல்ல. அப்படி இருந்துட்டா தேவன் மனுஷங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயி போயிரும். அங்க ஒரு சுயாதீனத்துல கை வைக்கிற மாதிரி ஆயிரும். அவங்கள போட்டு ரோபோட் மாதிரி தேவன் செய்யற மாதிரி ஆயிரும். ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அப்படி ஒரு திட்டம் இல்லவே இல்லை அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்ப ஈடுபலின்றது எதை மனுக்குலத்துக்கு திரும்ப கொடுக்குது அப்படின்னா, மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்கிற வாய்ப்ப தான் கொடுக்குதே ஒழிய, ஜீவன் என்ன பண்ணல? குடுக்கல. அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் அதை விசுவாசிச்சு, அங்கீகரிச்சு தேவ நமக்கு பிரியமா நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருவாங்க? நிஜமான நீதிமானாக ஆவாங்க. கலர் மாறும் இல்லைங்களா? முகம் மாறும். டெய்லி கண்ணாடி இருந்தா கண்ணாடிய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி என்ன ஆகுங்க? இன்னைக்கு நமக்குன்னா கண்ணாடி ஏன் தான் பார்க்குறோம்ன்னு இருக்குது இல்லைங்களா? ஒரு காலத்துல நம்ம அப்படி இருப்போம். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிட்டு இருக்கு? முடியெல்லாம் நரைக்குது, மீசைலாம் நரைக்குது, பல்லெல்லாம் இத்து போகுது. நல்லா மின்ன மாரி இப்ப மின்ன முடியல. கண்ணாடிய பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரசிப்போம். போய் பார்த்த உடனே டக்குனு என்ன பண்ணிடுறோம்? வந்துரும். ஏன் அப்படின்னா, அந்த முதுமைய என்ன பண்ண முடியல நம்மளால? ஏத்துக்க முடியல இல்லைங்களா? ஆனா அன்னைக்கு ராஜ்யத்துல நிலைமை எப்படி போகுங்க? தேவனையும் அவருடைய தெய்வீக திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள நிஜமாவே சரீரத்திலேயே எப்படி ஆவாங்க? பூரணத்த நோக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போவாங்க அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்ப இதுதான் தேவன் வந்து மனுக்குலத்துக்கு வச்சிருக்க அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்குது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இப்ப பாருங்க தொடர்ந்து பார்க்கும் பொழுது, இப்ப ஈடுபலி கர்த்தர் இயேசு கொடுத்துட்டார் அப்படின்றதுக்காக, தேவன் உடனே அத செயல்படுத்தியிருக்கலாம் இல்லைங்களா ஈடுபலிய? இல்லைங்களா? ஆனா செயல்படுத்தாம ஏன் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்றாரு அப்படின்னா, நம்ம எங்க வரணும் அப்படின்னா, இந்த பாடத்தோட இன்னொரு தலைப்பு. அது என்னங்க? பாவ நிவாரணம். பாவ நிவாரணம்ன்ற தலைப்பின் கீழ தான் அதற்கான சத்தியங்கள தேவன் வச்சிருக்கிறார் அன்பான சகோதர, சகோதரி. அந்த நாட்கள்ல
ஈடுபலி மற்றும் பாவ நிவாரணத்தை ஒண்ணா போட்டு சகோதர சகோதரிகள் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, குழப்பிக் கொண்டாங்களாம். ஈடுபலியும், பாவ நிவாரணமும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. ஆனா பிரதர் ரசல் நெறைய இடங்கள்ல பேசுறாரு. ஈடுபலின்றது வேற, பாவ நிவாரணம்ன்றது வேற. ஈடுபலி, பாவ நிவாரணம் கிடையாது. பாவ நிவாரணம் என்ன கிடையாது? ஈடுபலி கிடையாது. 2மே வேற வேற. அப்ப கர்த்தர் இயேசு தன் வெளியேறப்பட்ட ஜீவன குறித்து இத்தனை வருஷங்கள் ஆகுது. பிதா கர்த்தர் அந்த ஜீவன அந்த ஈட்டுக்கரியத்தை பத்திரமா வச்சிருக்காருன்னு சொல்லும்போது, அப்ப இப்ப என்ன போயிட்டு இருக்குது? நியாயமா கேள்வி வரணும் இல்லைங்களா? அவ்வளோ பெரிய மீட்டுக்கரியத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் சகிச்சு கொடுத்தார் இல்லைங்களா? அது இன்னொரு வரைக்கும் பிதா வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு? அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்க எங்க வரணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல பாவ நிவாரணம் பத்தி தேவன் என்ன சொல்லியிருக்காரோ, அதை நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அன்பான சகோதர, சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால பாவ நிவாரணம் கொடுத்த அந்த நாளினுடைய சத்தியத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அதிகமான கோணங்கள நம்ம ஏற்கனவே தெரிந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அது மீண்டுமாக சில பகுதிகளை மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ள போகிறோம். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க, இன்னொரு விஷயம் கூட இந்த ஈடுபலி பிரதர் சொல்றாரு. இப்ப கர்த்தர் இயேசு யூதா தான் பிறக்கணுமா? ஒரு புறஜாதியிலிருந்து பிறந்து வந்திருந்தா மனுக்குலத்துக்கு ஈடுபலி கிடைச்சிருக்காதா? இப்ப ஆதாம் மரிக்கும்போது அவர் யூதனா இருந்தாருங்களா? யூதனா இருந்தாருங்களா? ஒரு மனுஷனா இருந்தாரு, மரிச்சாரு. இப்ப அவருக்கு ஈடுபலி கொடுக்கணும். கர்த்தர் இயேசு எதுல வேணா வரலாம் இல்லையா? எந்த கோத்திரத்துல வேணா வரலாம் இல்லைங்களா? யூத கோத்திரத்துல மாத்திரம் தான் வரணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படின்னா அன்பான சகோதர, சகோதரிகளே, கர்த்தர் இயேசு ஒருவேளை புறஜாதிகள்ல இருந்து ஒரு மனுஷனா வந்து அவரை யூதர்கள் கொண்டிருந்தாலோ, இல்ல வேற புறஜாதிகள் அவரை கொண்டிருந்தாலோ, எல்லா புறஜாதிகளுக்கும் மீட்பு கிடைச்சிருக்கும். ஆனா யாருக்கு மீட்பு கிடைச்சிருக்காது அப்படின்னா, யூத ஜனங்களுக்கு மாத்திரம் மீட்பு கிடைச்சிருக்காது. அது எப்படி பிரதர்? ஆதாமின் சந்ததி தானே யூதர்கள். அப்ப ஒரு மனுஷனுக்கு ஜீவன் கொடுத்தா யாருக்கெல்லாம் ஜீவன் கொடுத்த மாதிரி? முழு ஆதாமின் சந்ததிக்கு ஜீவன் கொடுத்த மாதிரி. அப்ப ஒருவேளை புறஜாதியில இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சு ஈடுபலி கொடுத்திருந்தாலும், அது யாருக்கு செல்லுபடியாகும்? யூதர்களுக்கும் செல்லுபடி ஆகும்ல. அவங்களுக்கு மாத்திரம் ஏன் செல்லுபடி ஆகாது அப்படின்னா, அன்பான சகோதர, சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை பிரதர் இங்க வெளிப்படுத்தார். என்ன அப்படின்னா, ஆதாம் செஞ்ச பாவத்தினால முழு முழுக்கணுமே எதுல போயிட்டாங்க? மரண தீர்ப்புக்குள்ள, சாபத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஜனத்தை விசேஷமா தேவன் தெரிஞ்சிருச்சு, தனியா பிரிச்சு எடுத்தார். அது எந்த ஜனம்? இஸ்ரேல் ஜனம், யூத ஜனங்க. பாருங்க, அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரு. என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம் கொடுத்து, இந்த உடன்படிக்கையில நீங்க ஏற்றுக்கிட்டா இதன்படி வாழ்ந்தா ஜீவன், இதன்படி வாழல அப்படின்னா மரணம். அப்ப இவங்க மறுபடியுமா 2வது ஒரு தீர்ப்புக்குள்ள வராங்களாம். யாரு? இஸ்ரேல் ஜனங்க. மனுக்குலம் ஒரு தீர்ப்பின் கீழ இருக்கிறாங்க. ஆதாம் பாவம் செஞ்சுட்டு அவங்க எல்லாம் ஒரு மரண சாபத்துக்கு ஒரு தீர்ப்புக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்க மாத்திரம் தனிமையா பிரித்தெடுக்கப்பட்டு மறுபடியும் ஒரு புதிய உடன்படிக்கையில ஒரு உடன்படிக்கையில வராங்க. அது என்ன? நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அதுல வரும்பொழுது மறுபடியும் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஜீவனா, மரணமா. இந்த வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்படல? புறஜாதிகளுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படல. இது யாருக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்படுது? யூதர்களுக்கு மாத்திரம் தான். அந்த பிரமாணத்தை அவங்க நிறைவேற்ற முடியாது. அது வேற கோணம். பவுல் சொல்றாரு, ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணமே எனக்கு மரணமாக மாறிட்டுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணமா தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தாரு. அது யூதர்களால என்ன பண்ண முடியல? கடைபிடிக்க முடியாம போனதுனால நியாய பிரமாணத்தின் கீழாவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மரண சாபத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ அந்த யூத ஜனங்களை மீட்கணும் அப்படின்னா, கர்த்தர் இயேசு நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவரை என்ன பண்ணி ஆகணும்? போய் அவங்களுக்கு மீட்பு கிரயம் செலுத்தினாதான் நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ, அந்த சாபத்தின் கீழ அவங்கள என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மீட்டு கொண்டு வர முடியும். அப்படின்னா யூதரா போனா இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் மீட்டுறலாம் அப்படின்னா, யூதர்களையும் மீட்டுறலாம், புறஜாதிகளையும் மீட்டுறலாம். ஆனா புறஜாதியா இயேசு கிறிஸ்து வந்திருந்தார் அப்படின்னா, யாரை மீட்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, யூதர்களை மீட்டிருக்க முடியாது. அன்பான சகோதர, சகோதரி. அப்ப தேவனுடைய தெய்வீக ஞானம் பார்த்தீங்களா? எவ்வளவு ஞானமா தேவன் செயல்பட்டு இருக்காரு, அன்புக்குரிய சகோதர, சகோதரி. இதை பத்தி ரசல் கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இவர் எவ்வளவு ஞானத்தை செலவு பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? இப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, இப்ப நம்ம எங்க வந்துடலாம் அப்படின்னா, இந்த பாவ நிவாரணம் பத்தின பாடத்துக்குள்ள வரலாம். அன்பான சகோதர, சகோதரிகளே, நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது ஈடுபலி சம்பந்தமா. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. அன்பான சகோதர, சகோதரிகளே, பாருங்க, இந்த பாவ நிவாரண நாள் எப்பங்க? எத்தனாவது மாசத்துல ஞாபகம் இருக்குங்களா? 7வது மாசத்துல 10ஆம் தேதி என்ன பண்ணணும் அவங்க? பாவ நிவாரண நாள். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இல்லைங்களா? என்ன அன்னைக்கு என்ன ஆகுங்க? காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடை என்ன பண்ணுவாங்க அவங்க? பலி செலுத்துவாங்களே. காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடை பலி செலுத்துவாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? தண்டனை கிடைக்குது இல்லைங்களா? பைபிள்ல பார்த்திருக்கோம். அதாவது பாவ நிவாரண பலியா தேவன் என்ன கொடுப்பாரு அப்படின்னா, நீங்க பாவம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வெள்ளாட்டுக்கடா கொண்டு வந்து பலி செலுத்துங்க. உங்களால ஒருவேளை முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்க நீங்க?
புறா குஞ்சு, அந்த மாதிரி அவங்களுடைய குடும்ப வருமானத்துக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிருக ஜீவன கொண்டு வந்து அவங்க பலி செலுத்தி அதன் மூலம் அவங்க என்ன பெற்றுக்கொள்ளலாம்? பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பாவ நிவாரண நாள் சொல்லும்பொழுது வருஷத்துல ஒரு முறை தான் இல்லைங்களா? பாவ நிவாரண நாள். அதுல என்ன பலி செலுத்துறாங்க? காலை முதல்ல பலி செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 வெள்ளாட்டு கடா வருது. அதுல 1 வெள்ளாட்டு கடா என்ன ஆகுதுங்க? பலி செலுத்தப்படுது இல்லைங்களா? இதன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்க என்ன ஆகுறாங்க? பாவத்திலிருந்து என்ன ஆகுறாங்க? விடுதலையாகி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றாங்க. இந்த பாவ மன்னிப்பு அப்படின்றது அவங்க ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கா? இல்ல அடுத்து வரக்கூடிய 1 வருஷத்துக்கா? செய்த நம்ம என்ன பாவத்துக்கு. சொல்லலாம்? செய்த பாவத்துக்கு. அப்படிதான் பேசிக்கல கேட்டீங்களா? இனிமேல் செய்த நானும் அப்படிதாங்க கேட்டேன். எல்லாரும் அப்படிதான் கேட்டீங்களா? ஆமா. அதாவது ஏற்கனவே செஞ்சுட்ட பாவத்துக்கு பலி. அதாவது அந்த பாவ நிவாரண நாள்ல அவங்க வந்து அந்த பலி செலுத்தி அதை அவங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆரோன் வந்து என்ன பண்றாங்க? கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது, ஏற்கனவே அவங்க செஞ்சுட்ட பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு, இப்ப புது என்ட்ரி என்ன ஆகுறாங்க? மன்னிப்பை வாங்கினவங்களா புது வருஷத்துக்குள்ள என்ன பண்றாங்க அவங்க? போறாங்க அன்பான சகோதர, சகோதரி. ஆனா நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்கள் பார்க்கும் பொழுது அப்படியே நேர்மாறா இருக்கும். சமீபத்தில தான் அந்த காரியம் பார்த்தோம் நம்ம. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே கடந்த கால பாவத்துக்காக என்ன பண்றதில்ல அப்படின்னா, மன்னிப்பு வாங்குறதில்ல. ஃபியூச்சர் கமிங் இயர் வரப்போகிற வருஷத்துக்கான பாவ மன்னிப்பு வாங்குறதா பிரதர் சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 26:1, கொஸ்டின் நம்பர் 29:1, அப்புறம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கான கமெண்ட்ரி. இதுல எல்லாம் என்ன எழுதுறாரு அப்படின்னா, முதல் வருஷத்துக்கான பாவம் இல்ல, மாறாக அந்த சுத்திகரிப்பு முதல் வருஷத்துக்கு இல்ல, அது வந்து வரக்கூடிய வருஷத்துக்குன்னு சொல்லி எழுதுறாரு. அப்படின்னா, வரக்கூடிய வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பாவம் செஞ்சிரலாம். அதாவது என்ன, பாவம் செஞ்சுக்கலாம், அதுக்கான மன்னிப்பு முன்னாடியே வாங்கிறாங்களா அப்படின்ற கேள்வி கூட வருது இல்லைங்களா? ஆனா, அன்பான சகோதர, சகோதரி இது எழுதுனது யாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, பிரதர் ஃபைசல். சும்மா எழுதிட்டு பாருங்களா? அப்ப ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க இது வந்து ஆ நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து, தேடி பார்த்தோம். அதுல பதில் பெற்றுக்கொண்டோம். ஆனா கிடைக்கல. ஒருவேளை நாம என்ன ஒரு விரும்புறோம் அப்படின்னா, இதை வந்து உங்க முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வைக்கிறோம். சகோதரர் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு? அதற்குள் மறைந்திருக்கிற ஆழமான காரியம் என்ன? அவர் என்ன புரிதல் அதை எழுதியிருக்கிறாரு? பாருங்க நிஜம் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு யாருக்காக மரிச்சாரு? கடந்த கால பாவங்களுக்காகவும் மரிச்சிட்டாரு. ஒருவேளை எதிர்காலத்துல செய்யக்கூடிய பாவங்களுக்காகவும் என்ன பண்ணிட்டாரு அவரு? கர்த்தர் இயேசு ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னா, மன்னிச்சாரு இல்லைங்களா? கடந்த கால பாவங்கள் மாத்திரம் தான் மன்னிக்கிறாருங்களா? இப்ப நம்ம செய்ற பாவத்த மன்னிக்கிறது இல்லையா அவரு? மன்னிக்கிறாரு இல்லைங்களா? அது நிஜம். ஆனா நிழல்ல பார்க்கும்போது தேவன் அந்த நோக்கத்துக்காக தான் பாவ நிவாரண நாள் குடுத்தாருங்களா? எதிர்கால பாவத்த மன்னிக்கிற விதமா தான் குடுத்தாரான்னு பார்த்தா, பைபிள்ல அப்படிப்பட்ட புரிதல் குடுக்கிற வசனங்கள் இல்ல. ஆனா பிரதர் ஏன் இப்படி எழுதுறாருன்னா நமக்கு தெரியல. அன்பான சகோதர, சகோதரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணி ஒருவேளை இது சம்பந்தமான பதில் கிடைச்சு அப்படின்னா, நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப நாம அதுவரைக்கும் என்ன ஒரு புரிதல் இருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்பிட்டு இருக்கிற ஒரு விசுவாசம். என்ன அப்படின்னா, கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்ன ஆறாங்க, புதுசா என்ன ஆறாங்க அவங்க உள்ள போறாங்கன்ற விஷயம். ஏன்னா, அதுதான் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு இல்லைங்களா? இப்போதைக்கு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அந்த இன்னொரு கோணம் வந்து எப்படின்னு சொல்லி நம்ம ஆராய வேண்டியது நம்முடைய கரங்கள்ல இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. பட் இப்படி பார்க்கும்பொழுது பிரதர் சில விஷயங்கள் காண்பிக்கிற என்ன அப்படின்னா, சில காரியங்கள் பேசுறாரு. அதாவது காளை கொண்டு வராங்க, வெள்ளாட்டு கடா கொண்டு வராங்க இல்லைங்களா? இப்ப வெள்ளாட்டு கடா யார் கொண்டு வரது? லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, இருக்கும். நம்ம அத படிங்க சிஸ்டர் அந்த வசனத்த. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டுக் கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டுக் கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக் கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக் கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக் கடாவை அதைக் கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியோடே நிறுத்தி பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி
சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக போதும் சிஸ்டர். பண்பான சகோதர, சகோதரி, இங்க பிரதர் என்ன காரியங்கள் பதிவு செய்றாரு அப்படின்னா, பாருங்க, காளை மற்றும் வெள்ளாட்டு கடா 2 கொண்டு வராங்க இல்லைங்களா? அதுல வந்து வெள்ளாட்டு கடா வந்து ஆரோன் யார்ட்டருந்து வாங்குறாரு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள்ட்டருந்து வாங்குறதா பிரதர் சொல்றாரு. யார்ட்டருந்து வாங்குறாரு? அந்த பிரகாரத்துக்கு வெளிய இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள்ட்டருந்து வாங்குறாரு. எது? 2 வெள்ளாட்டு கடா இல்லைங்களா? ஆனா காளை வந்து யார்ட்டருந்து வாங்குறதா பதிவுகள் இருக்க மாரி தெரியல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள்ட்டருந்து வாங்குற மாரி பதிவுகள் தெரியல. மாறாக காளை யார் தான் கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கிறோம்னா, ஆரோன். ஆரோன் தான் காளைய கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கிறத பிரதர் ரசல் இப்ப இங்க பதிவு செய்றாரு. கிட்டத்தட்ட பாருங்க, இதுக்கு முன்பதா படிக்கும்பொழுது, ஒருவேளை லேவியரகம் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல இருக்க பலிகளும், இந்த லேவியரகம் 16ஆம் அதிகாரத்துல இருக்க பலிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனா நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, அங்க பார்க்கும்பொழுது, அங்கேயும் கூட காளை பலி செலுத்தப்படுது. எங்க? லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்துல. ஆனா அந்த காளைய எங்கிருந்து வாங்குறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தான் யார் வாங்குறா? ஆரோன் வந்து மோசே வந்து வாங்குறாரு. அதே மாரி ஆட்டுக்கடாவா இருக்கட்டும், கன்றுக்குட்டியா இருக்கட்டும், காளையா இருக்கட்டும், எல்லாமே எங்கிருந்து தான் வாங்குறேன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தான் வாங்குறாரு. ஆனா இங்க பார்க்கும்போது, இந்த லேவியராகமம் அதிகாரத்துல பிரதர் என்ன பாயிண்ட் குறிப்பா சொல்றாரு அப்படின்னா, இங்க உள்ள காளை வந்து யார் தான் கொண்டு வராரு அப்படின்னா, ஆரோன் தான் கொண்டு வராரு. அப்படின்னா, இந்த லேவியராகமம் 9 மற்றும் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல சம்பவங்கள் ஒரே சம்பவமான்னு கேட்டுட்டா, படிக்கிறதுக்கு ஒரே பலி மாரி தோணுது இல்லைங்களா? ஆனா நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரே விதமான பலிகள் கிடையாது. ஏன்னா, லேவியராகமம் 8 மற்றும் 9ஆம் அதிகாரத்துல இருக்க பலிகள் வந்து ஒருபோதும் எங்க போலன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போல. ஆனா இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல செலுத்தப்படுகிற மிருகங்களுடைய பலிகள் எங்க போகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலம் போய் அங்கிருந்து எங்க போகுது அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகுது அன்பான சகோதரன், சகோதரிகளே. அதனால ஒருவேளை நம்ம கன்ஃப்யூஷன் வரலாம். காளை வந்து 9ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தானே வாங்குறாங்க. இது எப்படின்னு சொல்லும்போது, ஆனா இங்க நம்ம பார்த்திருக்கிறது வேற ஒரு கோணம். எங்க? வேற ஒரு சம்பவம் எது? எங்க அப்படின்னா, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பாவ நிவாரண நாள் பத்தி தேவன் கொடுத்திருக்க கட்டளைகள் அன்பான சகோதரன், சகோதரிகளே. அப்ப இந்த காளைய யார் தான் கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆரோன் கொண்டு வரதா நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர, சகோதரிகளே. இதன் மூலமா பிரதர் நமக்கு என்ன விஷயங்கள் தெளிவுபடுத்த விரும்புறாரு அப்படின்னா, பாருங்க, இந்த 2 ஆட்டுக்கடாக்கள் வந்து எங்க இருந்து வாங்குறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இருந்து. அதாவது அவங்க வந்து உலக ஜனங்களை அடையாளப்படுத்துற காரியமாக இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. அதாவது இந்த 2 காளைகள் வந்து மன்னிக்கணும், 2 ஆட்டுக்கடாக்கள் வந்து 2 வகுப்பார குறிக்கிறாங்க. யார் யார் ஞாபகம் இருக்குங்களா? சபை ஒரு வகுப்பார் சபையை திருச்சபை 1,44,000 பேர். இன்னொரு வகுப்பார் திரள்கூட்டத்தினர் அவங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை இருக்குங்க? நமக்கு தெரியாது. எண்ணிக்கை இருக்கா இல்லையா அது நமக்கு தெரியாது. திரள் கூட்டம். இன்னொரு ஆட்டுக்கடா வந்து திரள் கூட்டத்தை குறிக்குது. காளை யாரை குறிக்குது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறிக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரோன் கொண்டு வந்துட்ட காளை வந்து பரிபூர்ண மனுஷன் என்ன பண்ணுதுங்க? அடையாளப்படுத்துது. பரிபூர்ண மனுஷன். ஆனா இஸ்ரேல் ஜனங்க வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து உலக மக்களை குறிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2 ஆட்டுக்கடாக்கள் யாருக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, சபை மற்றும் திரள் கூட்டம். இவங்க பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றவங்களா இருந்தாலும் கூட, இவங்க பரிபூர்ணமானவங்களா அப்படின்னா, இவங்க அபூர்ணங்கள். அப்ப காளைக்கும் வெள்ளாட்டுக்கடாக்கும் வித்தியாசத்தை இங்க என்ன பண்றாருன்னா, நமக்கு அருமையாக எடுத்து காண்பிக்கிறார் அன்பான சகோதர, சகோதரி. காளை கர்த்தர் இயேசுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது, அது ஆரோன் கொண்டு வர, அது எங்க இருந்து வாங்கல? இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இருந்து வாங்கல. இஸ்ரேல் ஜனங்க அபூரணமானவங்க. அவங்க கொண்டு வர அந்த 2 ஆட்டுக்கடாக்கள் யாரை குறிக்குது அப்படின்னா, அபூரணமானவங்களாகவே இருந்துட்ட திருச்சபை மாத்திரம் திரள் கூட்டத்தார இங்க அடையாளப்படுத்துவதாக இங்க சகோதரர் குறிக்கிறார் அன்பான சகோதர, சகோதரிகளே. ஏன்னா கர்த்தர் இயேசு பத்தி இந்த பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் யாருங்க? பரிசுத்தரும், குற்றமற்றவரும், மாசில்லாதவரும், பாவிகளுக்கு வெளிகிறவருமாக இருந்தார். பிதாவாகிய தேவனுக்கு அப்புறமா பாவமே இல்லாத ஒரு நபராக வேதம் யாரை மாத்திரம் தான் சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியாது. மத்த தூதர்கள் பத்தி நமக்கு தெரியாது. கேப்ரியேல் இவங்கள்ட்ட பாவம் இருக்கதா இல்லையா? அதனால நமக்கு என்ன பண்ணுங்க தெரியாது. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசு பாவமில்லாத ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருக்கிறாரு. அவரு காளைக்கு அடையாளமாக இருக்கிறத அங்க பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இப்படியாக கர்த்தர் இயேசுவினுடைய அந்த வெளியேறப்பட்ட ரசத்தின் மூலமாக நாம என்ன ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறோம்? நீதிமான்களாக தேவனால எண்ணப்படுற ஒரு வாய்ப்புக்குள்ள வந்துடுறோம் அன்பான சகோதர, சகோதரி. ஏன்னா கர்த்தர் இயேசு யாருக்காக மரிச்சாரு? முழு மனுக்குலத்துக்காக மரிச்சாருன்னு சொல்லும்போது, அதுல முதல் வாய்ப்பு யாருக்கு தான் வருதுங்க? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு சுவிசேஷ யுகத்துல நமக்கு தான் தேவன் கொடுக்கிறாரு இல்லைங்களா? அப்ப நாமெல்லாம் அபூர்ணர்கள் தான். ஆனா தேவன் நம்மள எப்படி பார்க்கிறாருங்களாம்? கர்த்தர் இயேசு நமக்காக மரிச்சதுனால, அவர் மரணத்தை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால நம்ம எப்படி பார்க்கிறாருங்களாம்? நீதிமானாக பார்க்கிறார் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப பிதாவாகிய தேவனே நம்மள நீதிமான்களாக பார்க்கிறாரு அப்படின்னா, அப்ப நாம நம்மளுடைய மற்ற சகோதரர்கள் எப்படி பார்க்கணும்? நீதிமான்கள பார்க்க முடியுதுங்களா நம்மளால? அவங்களுடைய பலவீனம் தான் என்ன வரும்?
கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கும் இல்லைங்களா? ஆனா அன்பான சகோதர சகோதரி, தேவன் அப்படி என்ன பண்றதில்ல. பிதாவாகிய தேவன் பார்க்கிறது. நம்ம மேல ஒருவேளை பயங்கர டென்ஷன் பிதாவாகிய தேவனுக்கு வந்தாலும், அவர் யார பார்க்கிறாரு அப்படின்னா, நமக்காக ரத்தம் சிந்தின கர்த்தர் இயேசுவ அவருடைய பலியின் புண்ணியத்த என்ன பண்றாருன்னா பார்க்கிறாரு அன்பான சகோதர சகோதரி. அப்ப நமக்கு ஒருவேளை உடன் சகோதர சகோதரிகள் மேல கடுமையான டென்ஷன் முதல்ல நம்ம யார தான் பார்க்கணும்? அவங்களுக்காக ஜீவன் கொடுத்த கர்த்தர் இயேசு நம்ம சிந்தைக்கு டக்குன்னு வந்து அப்படியே சைலண்ட் ஆக வேண்டியது நம்முடைய நல்ல ஒரு குணநலத்தை காமிக்கிற காரியமாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. கர்த்தர் இயேசு இந்த அருமையான பலிய எப்ப செலுத்த ஆரம்பிச்சாருன்னு பார்க்கிறோம் அப்படின்னா, தன்னுடைய 30வது வயசுல இல்லைங்களா? 30வது வயசுல அதுக்கு முன்னாடியே செலுத்தியிருக்கலாமே அவரு. அதுக்குரிய தகுதி அவருக்கு இருந்துச்சு இல்லைங்களா? ஆனாலும் ஏன் 30 வயசுக்கு வெயிட் பண்றாரு? தேவன் கொடுத்துட்ட ஒரு கட்டளை. ஒரு நியதி. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் கொடுத்துட்ட ஒரு கட்டளை இல்லைங்களா? 30 வயசுல இருந்தா என்ன பண்ணணுங்க? அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணும். தேவகுமாரனாகவே இருந்துட்டாலும் அவருக்கும் இந்த நீதி தான் அன்பான சகோதர சகோதரி. அப்ப நியதின்றது தேவன் மூலமா பெற்றுக்கொண்ட நியதிகள் என்பது நம்ம எப்பயுமே ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய காரியங்களாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. இப்படியாக 30வது வயசுல பலியின் ஜீவியம் செய்ய ஆண்டவர் இயேசு ஏறெடுத்தாரு. அந்த 3 வருஷத்துல அவர் பட்ட பாடுகள், அவர் பெற்ற அவமானங்கள், அவர் பெற்ற ஊழியங்கள்ன்றது ரொம்ப கடுமையான சவால்கள் தான் இல்லைங்களா? கடைசியில எங்க முடிக்கிறாருங்க? அந்த பலியினுடைய வாழ்க்கை எங்க முடிக்கிறாரு? கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி முடிக்கிறார் அன்பான சகோதர சகோதரி. ஆனா பிரதர் சொல்றாரு, ஒரு கோணத்துல பார்த்தா அவர் பலிய முடிக்கிறாரு. இன்னொரு கோணத்துல பார்த்தா அப்பதான் அவர் ஆரம்பிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே. அவ்வளவு பாடுகள் பட்டு, அவ்வளவு கஷ்டங்கள் பட்டு சிலுவையில தன் ஜீவனை கொடுக்கிறது வந்து, அந்த ஈடுபலியாக என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காரியத்தை முழுமை செய்றாரு. இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பதான் அவர் ஊழியமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. எங்க? அவர் சிலுவையில மரிச்சு பரலோகம் போனதுக்கு அப்புறமா தான் ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஊழியம் அப்படின்னா, இங்க விட்டுட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா? தனியா விட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா? யாருங்க? சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். அவங்கள பலி செலுத்த வைக்கிற மிகப்பெரிய வேலைய என்ன பண்ண போறாருன்னா, செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுதான் நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, பாவ நிவாரண பலியில பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. பாருங்க அதுல 2 ஆட்டுக்கடா கொண்டு வராங்க இல்லைங்களா? 2 ஆட்டுக்கடா கொண்டு வராங்க. அந்த 2 ஆட்டுக்கடால எப்படி செலக்ட் பண்றாங்க? இது வேணாம். இத கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆரோன் சொல்றாருங்களா? சீட்டு போட்டு என்ன பண்றாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கலாம்? சகோதரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வரவங்களுக்கு தேவன் என்ன பண்றது? முன்கூர்ச்சியா என்ன பண்றதில்ல. நீங்க வாங்க, நீங்க வேணான்னு சொல்லி என்ன பண்றதில்ல, அழைக்கிறதில்ல. எப்படி ஆட்டுக்கு சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ, பொதுவா 2 ஆடுமே எங்க வருது? அந்த வாசல் வரைக்கும் வருது. அதுல சீட்டு போட்டு உள்ள ஒரு ஆடு எங்க போயிருது? பலி செலுத்தப்படுது. இன்னொரு ஆடு எங்க போயிருது? போக்காடா போயிருது. அப்ப அன்பான இது எத குறிக்குது அப்படின்னா, தேவன் வந்து இந்த 1,44,000 பேர் அழைப்புக்குள்ள ஏதோ சில பேர முன்குறிச்சு என்ன பண்ணிறது இல்ல அப்படின்னா, அவங்கள மாத்திரம் உள்ள கூட்டிட்டு வர்றது இல்ல. ஒருவேளை 10 பேர் இந்த இடத்துல சத்தியம் கேட்கறாங்க அப்படின்னா, அதுல 2 பேரை ஏற்கனவே முன்குறிச்சிட்டாரு உலகத்துக்கு முன்னாடியே. அவங்களுக்கு மாத்திரம் புரியும்படி ஜாக்கிரதையா பாத்துக்கிறாரு. 10 பேர் கண்ண அடைச்சு விட்டுறாருன்னு சொல்ல முடியுமா? மத்த 8 பேத்துக்கும்? முடியல. ஒருவேளை அந்த 10 பேர்ல எத்தனை பேர் கவனமா கேட்கறாங்களோ, அத்தனை பேருக்கு என்ன செய்வாரு அப்படின்னா, தன் ஆவிய குடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு அன்பான சகோதர சகோதரி. அப்ப இந்த 2 ஆட்டுக்கடாவ சீட்டு போறது மூலமா என்ன ஒரு சத்தியம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. வாய்ப்பு எல்லாருக்குமான சரிசமமான வாய்ப்பு. அதை யார் பயன்படுத்திக் கொள்றாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க. பயன்படுத்தாதவங்க எங்க போயிருவாங்க? இங்க பார்க்கிறோம். இந்த 2 ஆட்டுக்கடால பார்க்கிறோம். இஸ்ரவேல் கூட்ட வகுப்பாரா போயிருவாங்க அன்பான சகோதர சகோதரி. அப்ப இந்த 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 இன்னொரு ஆட்ட பத்தி சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, போக்காடுன்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? இவங்க வந்து பலியின் ஜீவியத்துல ரொம்ப குறைவு குறைவுபட்டவங்க. அவ்வளவுக்கா அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழாதவங்க. சில பலவீனங்கள கடைசி வரைக்கும் விடாம இருக்கிறவங்க. இவங்களுக்கு தான் திரள் கூட்ட வாய்ப்புன்னு சொல்லும்போது, சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப மனசு ரொம்ப குஷியாயிரும். ஒருவேளை சபையா உள்ள போ முடியாட்டியும், கடைசி வரைக்கும் சில பலவீனத்த விட முடியுமே இருந்தாலும் நம்ம எங்க போயிரலாம்? திரள் கூட்டமா? பரலோகத்துக்குள்ள போயிடலான்ற ஒரு உறுதி நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏன்னா, திரள் கூட்டம் சொல்லி பார்க்கும்போது, இந்த கடைசி சுவிசேஷ யுகத்துல தான் திரள் கூட்ட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி பத்ரசால் சொல்றாரு. ஆதி காலத்துல இருந்து அப்படி இல்ல. ஆதி காலத்துல இருந்து அப்படி இல்ல. இந்த கடைசி சபை பாதங்கள்ல தான் அந்த வாய்ப்புன்றது அதிகமா இருக்குது. சும்மா ஒண்ணும் தேவன் என்ன பண்ணிட மாட்டாருங்க. கூட்டிட்டு போய் நான் உட்கார வச்சிட மாட்டாரு. சொந்த குமாரனே இருந்தாலும் அவ்வளவு பாடுகள் அனுபவிச்சாருன்னு சொல்லும்போது, சும்மா கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருவாங்களா? எவ்வளவு மகிமைக்கான இடம் அது. அதனால அன்பான சகோதர சகோதரி, எப்போதுமே நமக்கு 2வது பார்வைன்றது இருக்கவே கூடாது. எவ்வளவுதான் தடுமாற்றம் எடுத்தாலும், எவ்வளவுதான் பலவீனங்கள் நமக்குள்ள இருந்துட்டாலும், எவ்வளவுதான் பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், ஃபர்ஸ்ட் இடம் கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடமா தான் இருக்கணும் நம்ம விசுவாச அன்பான சகோதர சகோதரி. ஒருவேளை தேவன் எதை கொடுக்கிறாரோ அது நெக்ஸ்ட். ஆனா நம்முடைய விருப்பம், வாஞ்சை எல்லாம் எது மேல இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த முதல் இடம் தேவனுடைய சரீரத்தில் அங்கமாகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துல நம்ம கவனமா இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே.
பாருங்க இதுல அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலி செலுத்துற விதங்கள் பத்தி பேசும்பொழுது நிறைய கோணங்கள்ல பிரதர் நிறைய பேசியிருப்பார் இல்லைங்களா? அந்த ஆசரிப்பு கூடார நிழல்கள் புஸ்தகமா இருக்கட்டும், பேசிக் கிளாஸ் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த பாயிண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய கோணங்கள் பேசியிருக்காரு. இங்கேயும் கூட சில கோணங்கள் பேசியிருக்காரு. ஒருவேளை முன்னமே நம்ம அறிந்திருக்கலாம். நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க 3 தகன பலிகள் பத்தி பேசுறார். அந்த பாவ நிவாரண நாளில காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா அந்த 2 மிருகங்கள் என்ன ஆகுதுங்க? பலி செலுத்தப்படுது இல்லைங்களா? அதுல வந்து பாருங்க பலிபீடம் அது எங்க இருக்கு? பிரகாரத்துல இருக்குது. தாமிர பலிபீடம் இல்லைங்களா? அந்த பலிபீடத்தின் மேல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மிருகங்கள் காளை மற்றும் வெள்ளாட்டு கடாலிருந்து எடுத்துட்டு கொழுப்பு சம்மந்தமான பொருட்கள ஆரோன் என்ன பண்ணிடுறாருங்க, அதுல வச்சு தேவனுடைய அந்த அக்கினி இறங்கி தகனிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுறாருன்னா, அதுல வச்சுடுறாரு. அங்க வந்து பலியாகுது. எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, மிருகங்களுடைய கொழுப்புகள். இன்னொரு பலி எங்க போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகுது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு, அங்கருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகுதுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? பாருங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போன உடனே அங்க என்ன இருக்குங்க? குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்குடைய வெளிச்சத்தினால அவர் என்ன பண்ணுவாரு, அந்த தூப வர்க்கங்கள எடுத்துக்கிட்டு, ரசத்த எடுத்துக்கிட்டு போயிட்டு, தூப வர்க்கத்துல என்ன போடுவாருங்க? அந்த காரியங்கள் போடும்போது, அது வந்து நல்ல ஒரு சுகந்த வாசனையாக எழும்பி, அது அப்படியே எங்க போகுது? மகா பரிசுத்த அந்த திரைக்குள்ளாக போய் முற்றிலுமா கிருபாசனத்தின் மேல என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, அங்க உட்காருது அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப அந்த மிருகத்திலிருந்து எடுத்துட்ட மத்த பாகங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் எங்க போகுதுங்க? பாடைக்கு புறம் வெளிய போயிடுது. பாளையத்துக்கு புறம்பே என்ன பண்றாங்க அப்படின்னா, சுட்டெரிக்கும். இதை 3மே 3 பார்வையில பிரதர் ரசல் என்ன பண்றாருன்னா, பதிவு செய்றார் அன்பான சகோதர, சகோதரி. முதலாவது பார்க்கும் பொழுது, ஆ பரிசுத்த ஸ்தலத்தில் இடம்பெறுகிற பலியானது. அதாவது ரத்தம். அது எங்க போதுங்க? ஆரோன் அப்படியே பயபக்தியா எடுத்துக்கிட்டு எங்க போறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு ரத்தம் தெளிக்கிற வேலைய செய்றாரு இல்லைங்களா? அது வந்து கர்த்தர் இயேசுவினுடைய அந்த 3 வருட ஊழியத்த குறிக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. 3 வருட ஊழியத்துல தேவன் அவர பார்த்துட்ட பார்வை. தேவன் கர்த்தர் இயேசுவ பார்த்துட்ட பார்வை. எது குறிக்குது? ரத்தம் குறிக்குது. தேவன் பார்வையில கர்த்தர் இயேசு எப்படி இருந்துட்டாருங்க? ரொம்ப 100% சுத்தமுள்ள ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்து காண்பித்தார் அன்பான சகோதர, சகோதரி. 2வது பார்க்கும் பொழுது, வெளியே இருக்கிற பிரகாரத்துல அந்த பலிபீடத்தின் மீது கொழுப்பு தகனிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அது எத குறிக்குது அப்படின்னா, கர்த்தருடைய சீஷர்கள் மத்தியில பார்த்துட்ட பார்வை. சீஷர்கள் மூலமா கர்த்தர் இயேசு எப்படி பார்க்கப்பட்டாரு? அவர்ட்ட ஏதாச்சும் குற்றம் சுமத்த முடியுங்களா? இல்ல. ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர கர்த்தர் இயேசு வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? நீதிமானாக்கப்பட்டவர்களால், அதாவது கர்த்தருடைய சீஷர்களால கர்த்தர் இயேசுவ பார்த்துட்ட பார்வைய அது குறிக்குது. அப்புறம் பாளையத்துக்கு புறமேன்னு சொல்லும்போது, அது யார குறிக்குது அப்படின்னா, அன்னைக்கு இருந்துட்டு சதுசேயர்கள், பரிசேயர்கள், அவர ஏத்துக்காத எல்லாத்தையும் குறிக்குது. கர்த்தர் இயேசுவ தவறா நம்புனவங்க, அவர் மேல குற்றம் சுமத்துனவங்க, அவர அவமானப்படுத்துனவங்க இதெல்லாம் குறிக்குது. இப்ப இவங்க எல்லார் பார்வையிலயும் கர்த்தர் இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டாருங்க? நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு. ஆனா யார் பார்வையில மாத்திரம் அவர் கெட்டவரா தெரிஞ்சாரு? பாளையத்துக்கு புறம்பே, அதாவது பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டாருன்னா, அன்னைக்கு இருந்துட்டு அவர சரியா புரிஞ்சுக்காத மக்கள் மத்தியில மாத்திரம் அவர் கெட்டவரா தெரிஞ்சாரு. மத்தபடி தன்னோடு கூட இருந்துட்ட சீஷர்கள், அப்புறம் பிதாவுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரு? ரொம்ப அருமையான வாழ்க்கை வாழ்ந்தாரு. அப்ப நமக்கு இத அப்ளை பண்ணி பார்க்கும்போது, நம்ம இத எப்படி எடுத்துக்கலாம்? என்னுடைய பலியின் ஜீவியத்த குறிச்சு தேவனுக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும் பிரதர். மத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லலாம். சரியா இருக்குமா? சொல்லிக்கலாம், மாறு தட்டிக்கலாம். ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்ப என்ன நம்மோட பலியின் ஜீவியம் யாருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா, நம் பிதாவாகிய தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். 2வது நம்முடைய அருமை ரட்சகர் நமக்காக ஜீவன் கொடுத்த கர்த்தர் இயேசுவுக்கு அது பிரயோஜனமா இருக்கணும். அடுத்து நம்முடைய உடன் சகோதரர்கள் நம்ம என்ன சொல்லணும்? சாட்சி கொடுக்கணும். இந்த சகோதரரா, இந்த சகோதரியா, இவங்க இப்படி நல்ல அருமையான கேரக்டர்ன்னு சாட்சி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே. இப்ப 2 சாராட்டுக்கு நம்ம நல்ல சாட்சி வாங்க வேண்டியது. அதாவது 3 பேர்கிட்ட இருந்து, பிதா கிட்ட இருந்து, கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து, அப்புறம் உடன் சகோதர, சகோதரிகள் நல்ல சாட்சி வாங்க வேண்டியது யாருடைய ஒரு கையில இருக்குது? அவரவர் நம்மளுடைய கையில. அதெல்லாம் பிரதர் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க பிரதர். அது வேற கோணம். ஆனா நம்முடைய கேரக்டர்ல எப்பயுமே நல்ல சாட்சி காண்பிக்க வேண்டியது நம்முடைய கரங்கள் இருக்கு அன்பான சகோதர, சகோதரி. அதே மாதிரி பாளையத்துக்கு புறமே யார் இருக்கிறாங்க? உலகத்தார் இருக்கிறாங்க, சொந்த மதம் இருக்கிறாங்க, பெயர் சபை இருக்கிறாங்க. இவங்கலாம் நம்மள தவறா தான் பார்ப்பாங்க. அது நம்ம தவிர்க்க முடியாது. அது ஒரு நாட்கள் வரும்போது என்ன பண்ணிக்குவாங்க? புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேள அவங்க பார்வையில நம்ம ஒருவேள சரியா இல்லாத மாரி இருந்துட்டாலும், ஆனா ஆக்சுவலா என்ன பார்க்குறோம்னா, அவங்க பார்வையில நம்ம என்ன பண்ணணும்? நற்சாட்சி வாங்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஆனா எல்லா நேரமும் அப்படி வாங்க முடியாது. இல்லைங்களா? தவறா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா மாறாக நம்முடைய பிதாவுக்கு முன்பதாகவும், நம்முடைய கர்த்தர் இயேசு முன்பதாகவும், சபையாருக்கு முன்பதாகவும் நம்ம நற்சாட்சி வாங்க வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. இதுல எது ரொம்ப கடினமான பகுதிங்க? பிதா கிட்ட நற்சாட்சி வாங்குறது ஈஸிங்களா? அழுது உருண்டு புரண்டு மன்னிப்பு கேட்டு என்ன ஆயிரலாம்?
அதே மாதிரி கர்த்தர் இயேசு கூட அதே மாதிரி தான். ஆண்டவரேன்னு சொல்லி சரண்டரா என்ன பண்ணிடலாம். அது வெளியில யாருக்குமே என்ன ஆகாதுங்க, தெரியாது. அது நமக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் பிதாவுக்கும் உள்ள போயிரும். ஆனா இங்க சபைக்குள்ள நற்சாட்சி வாங்குறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனாலும் கூட நற்சாட்சி நம்ம வாங்க வேண்டியது அவசியம். அப்ப நற்சாட்சிக்காகவே நம்ம வாழ்க்கை வாழணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒருவேளை நம்மள தவறா புரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்துட்டாலும் நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாந்த குணம் உள்ளவர்களா, பொறுமை உள்ளவர்களா, நல்ல குணநலட்சணங்கள வெளிப்படுத்துறவங்களா, குறை சொல்லாதவங்களா, குற்றம் கண்டுபிடிக்காதவங்களா, இப்படி நல்ல குணங்களை எப்போதுமே நம்ம காண்பிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. பாருங்க அப்ப இப்படியாக அந்த 3 பலிகளுடைய பார்வையை வந்து நம்ம இங்க பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்ப இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு மிகப்பெரிய பலி. கல்வாரி சிலுவையில கிபி 29லயே செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் என்ன பலி அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, இன்னொரு பலி செஞ்சுட்டு இருக்கிறார். 2வது பலின்னு சொல்லி பிரதர் சொல்றாரு. அது என்ன பலி அப்படின்னா, தன்னுடைய சரீர அங்கங்கள தேவனுக்கு பிரியமான வகையில பலி செலுத்தக்கூடிய ஒரு பலி என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் செய்து கொண்டிருக்கிறார் அன்பான சகோதர சகோதரி. இது எப்ப முடிவுக்கு வரும்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, எப்ப வருங்க? ஏதாவது வருஷங்கள் நம்ம சொல்ல முடியுங்களா? யூகிக்க முடியுங்களா ஏதாவது வருஷங்கள்? சொல்ல முடியுங்களா? எப்ப முடியும் யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான். அப்ப நம்ம மூத்த மூத்த சகோதரர்கள் சொல்லுவாங்க, பிரதர் இன்னைக்கு செத்தா எங்க போவோம்? அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணுமே ஒழிய, அந்த வருஷமா இருக்குமா? இன்னும் ஒரு 5 வருஷமா இருக்குமா? அது நமக்கு அவசியம் இல்லை அன்பான சகோதர சகோதரி. இன்னைக்கு செத்தா நம்ம எப்படி போவோம்? எங்க போவோம்? ஒருவேளை தேவ சமூகத்துக்கு போயிருவோமா? இல்லையா? அததான் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டியது அவசியமானதா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒரு வசனம் கூட படிச்சிடலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். ஆமாங்க. அப்ப பாளையத்துக்கு புறம்பே யார் யார் தான் போறான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, யார் யார் போறாங்க? கர்த்தர் இயேசு போனாரு. அப்புறம் திருச்சபை போறாங்க. அப்புறம் போக்காடு கூட எங்க தான் போகுதுங்க? அதுவும் பாளையத்துக்கு புறம்பே தான் போகுது. ஆனா யார் பலி செலுத்துறா? அப்படின்னா வெள்ளாட்டுக்கடா மற்றும் தெரிந்திருக்கப்பட்ட ஆட்டுக்கடா மட்டும் தான் பலி செலுத்தப்படுது. போக்காடு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அது பலி செலுத்தப்படல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆதார வசனம் பார்க்கும் பொழுது, இந்த எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசையில் கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை குடிக்குது இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லைங்களா? ஆனா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா, நம்ம எங்க போயாகணும்? பாளையத்துக்கு புறம்பே போய் யார் கூட பாடுபடணும்? கர்த்தர் இயேசு கூட நம்ம பாடுபட வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. தொடர்ந்து பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு கிட்டத்தட்ட நேரமும் 1 மணி நேரம் ஆகப் போகுது. நம்ம ஒரு 10 நிமிஷத்துல, ஒரு 5 நிமிஷத்துல பாடத்த முடிச்சிடலாம். அப்போ காளை யார குறிக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெள்ளாட்டுக்கடா யார குறிக்கிறாங்க? சபை, சபை மற்றும் போக்காடு. போக்காடு இல்லைங்களா? அப்போ ஒரு வெள்ளாட்டுக்கடா யார அடையாளப்படுத்துது? திருச்சபை இல்லைங்களா? அப்ப இன்னொரு வெள்ளாட்டுக்கடா யார அடையாளப்படுத்துது? திரள் கூட்டம். திரள் கூட்டம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, போக்காடு இல்லைங்களா? இந்த போக்காட குறிச்சு கூட சில மாறுபட்ட கருத்துக்கள் நம்முடைய சகோதரர்கள் மத்தியில கூட காணப்படுது அன்பான சகோதர சகோதரி. நம்முடைய சகோதரா இருக்கட்டும், இல்ல ஒருவேளை கிறிஸ்தவ மண்டலமா இருக்கட்டும், சில கோணங்கள் காணப்படுது. என்ன அப்படின்னா, அங்க நம்முடைய மூத்த சகோதரருடைய நம்பிக்கையின்படி போக்காடு வகுப்பார் யாருன்னு சொல்லி சொல்றாருன்னா, ஆவிக்குரிய வகுப்பார்ன்னு சொல்றாரு. திரள் கூட்டம் அவங்க யாரு? ஆவிக்குரிய வகுப்பார். எபிரியர் புஸ்தகத்துல வரக்கூடிய சர்வ சங்கமாகிய சபைன்னு ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சர்வ சங்கமாகிய சபையில யார் வராங்க அப்படின்னா, திருச்சபையும் வராங்க, திரள் கூட்டமும் வராங்கன்னு சொல்லி பிரதர் சொல்றார். ஆனா நெறைய பேர் என்ன ஏத்துக்கிறது இல்ல அப்படின்னா, இந்த போக்காடு சீட்டு விழுந்து வெளிய பாளையத்துக்கு பிறகு கொண்டு போறாங்க பாத்தீங்களா? அந்த போக்காடு ஒருபோதும் யார குறிக்காது அப்படின்னா, ஆவிக்குரிய வகுப்பார குறிக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, கருத்து சொல்றாங்க. ஏன் குறிக்காது? ஏன் குறிக்காதுன்னா என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா, அந்த போக்காடானது ஒருபோதும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாகவோ அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாகவோ சென்றதில்லை. அப்படின்ற ஒரு 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 காரணத்த வைக்கிறாங்க. அதனால இந்த போக்காடுன்றது எங்கேயும் போல. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் போல, ஆ. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளயும் போக்காடு போல. அதனால இந்த போக்காட யாரா இருக்க வாய்ப்பில்ல அப்படின்னா, இது வந்து ஆவிக்குரிய வகுப்பாரா இருக்க வாய்ப்பில்ல. இது வேற ஒரு வகுப்பார்ன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா பிரதர் ரசல் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மைதான்.
இந்த போக்காடு வந்து எங்க போல அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் போகல. எங்க போல பிரகாரத்துல இது மகா பரிசுத்தலத்துக்குள்ளேயும் போல. அதே மாரி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அதே மாரி காளையும் சரி, இன்னொரு வெள்ளாட்டு கடாவும் சரி, அதுவும் எங்க போல அப்படின்னா, அதுவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போல. அதுவும் எங்க போல அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகல. மாறாக அவருடைய ரத்தம் மாத்திரம் என்ன பண்ணப்படுது அப்படின்னா, கொண்டு போகப்படுதுன்னு சொல்றாரு. அதனால இந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த போக்காடு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலன்ற காரணத்தினால நம்ம என்ன முடிவுக்கு வந்துர முடியாது அப்படின்னா, இவங்க வந்து இது வந்து ஆவிக்குரிய ஒப்பர குறிக்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்துர முடியாது அப்படின்ற ஒரு கருத்த கூட வைக்கிறார். இப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இந்த போக்காடு எத குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த போக்காடு சுமக்கிற பாவங்கள் எதுங்க? நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஞாபகத்துல இருக்குங்களா? இப்ப காளை எந்த பாவத்த சுமக்குது? காளை எத அடையாளப்படுத்துது? கர்த்தர் இயேசு இல்லைங்களா? கர்த்தர் இயேசு யாருடைய பாவத்தெல்லாம் சுமந்தாரு? எல்லாருடைய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவங்கள சுமந்தாரு. இப்ப அவர் பலி செலுத்தி முடிச்சு வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆனா இன்னைக்கும் யாருடைய பலி போயிட்டு இருக்குது? வெள்ளாட்டு கடாவுடைய பலி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? கர்த்தர் இயேசுனுடைய உடலங்களுடைய பலி போயிட்டு இருக்குது. இவங்க பலி வந்து உலகத்தின் பாவத்த மன்னிக்கிறதுக்கு தேவையா? தேவையே இல்ல. அது யார் பலி மாத்திரம் போதுமானது? கர்த்தர் இயேசுனுடைய பலி மாத்திரம் போதுமானது. அப்படியே இவங்க பலியும் தேவன் இன்னைக்கு அனுமதிச்சுட்டு இதுக்காக காலத்தை நீட்டி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னா, தேவனுடைய தெய்வீகத்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பை கொடுக்கிறாரு. தன் குமாரனுடைய பாடுகள்ல கொஞ்சம் நம்மளும் பாட அனுபவிச்சு அதிலிருந்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இல்லைங்களா? பிதாவாகிய தேவன் மாத்திரமே போதுமானவர். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, உலகத்தை நியாயம் தீர்த்து அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு, அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு. ஆனா பிதாவாகிய தேவன் அவரே இத என்ன பண்ணல அப்படின்னா, தானாக செய்யல. முழுவதுமா யார்ட்ட குடுத்துட்டாரு? தன் குமாரன்ட்ட குடுத்துட்டாரு. ஏ டூ இசட் யார் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறா? குமாரன் தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனா, நம்ம ஓய்வு நாள்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? தேவன் வந்து 7வது நாள்ல எப்படி இருந்தாருங்க? ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்றாரு. அத பிதாவாகிய தேவனுடைய ஓய்வு நாளை யார் தான் சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் இயேசு தான். கர்த்தர் இயேசு தான் பிதாவாகிய தேவனுடைய ஓய்வு நாளை அப்படின்னா, ஏ டூ இசட் எல்லாத்தையும் பிதாவாகிய தேவன் யார் கையில குடுத்துட்டாரு அப்படின்னா, தன் குமாரன் கையில ஒப்பு குடுத்துட்டாரு. இப்ப ஏ டூ இசட் யார் தான் பொறுப்புல இருக்காரு அப்படின்னா, குமாரன் தான். எப்படி நிழல்ல யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்ததுக்கு அப்புறம் யோசேப்பு பார்வோன் என்ன ஆயிட்டாருங்க? பார்வோன் எதுவும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா பிஸியா? அவர் ரெஸ்ட்ல இருந்தாரு. எல்லா வேலையும் யார் தான் பார்த்தா? ஏ டூ இசட். யோசேப்பு தான் பார்த்தாரு இல்லைங்களா? யோசேப்புடைய அனுமதி இல்லாம யாரும் என்ன பண்ண முடியாது? கையும் காலையும் அசைக்க முடியாது. அப்ப இன்னைக்கு யார் அதிகாரத்துல இருந்து செயல்பட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரு? தன் மகன்ட்ட எல்லாத்தையும் ஒப்பு குடுத்துட்டு ரம்மியமா பார்த்துட்டு இருக்கிறார். தன் மகன் எப்படியெல்லாம் தெய்வீக திட்டங்கள் நடத்துறாரு, எப்படியெல்லாம் காரியங்கள கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? ஆனா அவருடைய இன்னொரு தெய்வீக திட்டம் என்ன அப்படின்னா, தன் குமாரன மாத்திரம் இந்த வேலையை செய்றது இல்ல. எந்த வேலை? மனுக்குலத்தை மீட்பின் திட்டத்துல கொண்டு வந்து அவங்களுக்கு ரட்சிப்பின் காரியங்களை கொடுக்கிற வேலை குமாரன் மாத்திரம் செய்யறது இல்ல. அவங்களோடு கூட சில எண்ணிக்கை உள்ள மனுஷங்களை என்ன பண்றாருன்னா, தெரிந்தெடுத்து அவருக்கு மனவாட்டியாக தேவன் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் இயேசு மாத்திரம் என்ன பண்ண போறது இல்ல அப்படின்னா, மனுக்குலத்தை மீட்கிற வேலையை செய்ய போறது இல்ல. அந்த வேலையில யாரையும் உள்ள சேர்த்துக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, திருமந்தைய சேர்த்துக்கிறாரு. நமக்குன்னு அதுக்கு தகுதி இருக்குங்களா? ஆனா எவ்வளோ பெரிய பரந்த மனப்பான்மை தேவனுக்கு இல்லைங்களா? எவ்வளோ பெரிய பரந்த பாருங்க தூதர்கள் கூட அந்த வாய்ப்பை தேவன் குடுக்கலங்க. அவர் கூட தெரியாது எவ்வளவு வருஷங்களா பிதா, குமாரன், பரிசுத்த தூதர்கள் அவங்க மாத்திரம் எவ்வளவு வருஷங்களா இருந்துட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் தேவன் நம்மள என்ன பண்ணாருங்க உருவாக்குனாரு இல்லைங்களா? ஆனா அவங்களுக்கு குடுக்காத அந்த அருமையான வாய்ப்பு, அந்த மேலான ஆசீர்வாதம் யாருக்கு குடுக்குறாரு? நமக்கு குடுக்குறாரு. இப்ப இதெல்லாம் ஏத்துக்கொள்றாங்களே தூதர்கள், அவங்க மனசு எவ்வளவு பெரிய மனசு? பிரம்மாண்டம் இல்லைங்களா இதெல்லாம்? அப்ப பாருங்க, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு விஷயங்கள் நெறைய இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப பாருங்க, அப்ப சபை வந்து எந்த பாவத்தையும் சுமக்கிறது இல்லையான்னு கேட்டா, அவங்களுக்கு என்ன ஒரு சுமை இருக்குது அப்படின்னா, இந்த அடிமையான உடன்படிக்கை வாழ்க்கையில வந்துட்டு, ஆனா தடுமாறுறாங்க பார்த்தீங்களா? இந்த தடுமாற்றத்தில் அவங்க செய்யக்கூடிய சில தவறான காரியங்களுக்கான பாடுகள் தேவன் எங்கேயே குடுத்துறாருங்க. இந்த பூமியில என்ன பண்ணிடுறாங்க? குடுத்துறாரு. இங்கேயே சரி பண்ணிக்கோங்க நீங்க உங்கள. எங்க? இங்கேயே நம்மள என்ன பண்ணிக்கணும்? சரி பண்ணிக்கிட்டு நம்ம எங்க போயிடணும் அப்படின்னா, திரைக்கு அப்பால் போயிடணும். அங்க போயிட்டு சரி பண்ற வேலை அப்படின்றதே கிடையாது அன்பான சகோதர, சகோதரி. அப்ப நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள்லாம் எங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க. இந்த சுவிசேஷ யுகத்திலே அன்பான சகோதர, சகோதரிகளே. சரி அப்ப போக்காடு ஒரு பாவத்த சுமக்குது இல்லைங்களா? போக்காடின் மேல பாவங்கள சுமத்தி என்ன பண்ணிடுறாங்க? வனாந்திரத்துக்கு அனுப்பிச்சிடுறா இல்லைங்களா? இது இந்த போக்காடு யாருடைய பாவத்த சுமக்குது? ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதர் என்ன ஒரு கருத்த சொல்றாரு அப்படின்னா, ஆ உலகத்தாருடைய துணிகரமான பாவங்கள், பெயர் சபையாருடைய துணிகரமான பாவங்கள். இது வந்து யார் மேல சுமத்தப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, போக்காடு திரள் கூட்ட வகுப்பார் மேல. இத வந்து மேலோட்டமா கேட்கும்போது நமக்கு நெறைய கேள்வி வரும். கர்த்தர் இயேசு தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாருங்க? பலி செலுத்திட்டாரு. அவர் சுமந்துட்டு இருக்கிறாரு. எதுக்கு இவங்க மேல அவங்க பாவங்கள கொண்டு போய் வைக்கிறாரு? பாருங்க இது வந்து
விளக்குறது அவ்வளோ ஈஸி இல்ல. பதில் சொல்றதும் அவ்வளோ ஈஸி இல்ல. இத எப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த பகுதியில குறிச்சு பிரதர் ரசல் எங்கெல்லாம் பேசியிருக்கிறாரோ, போக்காட குறிச்சு எங்கெல்லாம் பேசியிருக்கிறாரோ, அதெல்லாம் ஒரு தலைப்பின் கீழாக சேகரிச்சு, உட்கார்ந்து அமைதியா ஜெபத்தோடு கூட தியானம் பண்ணும்போது தான், என்ன நோக்கத்துக்காக இந்த கருத்து பிரதர் சொல்ல வராரு. இன்னொன்னு சொல்றாரு, போக்காடு வந்து பாவத்தை சுமக்குது அப்படின்னா, அப்ப இன்னைக்கு இருக்க மனசாட்சிக்கு விரோதமா மனுஷங்க செய்றாங்க பார்த்தீங்களா பாவங்கள், அந்த பாவங்களை எல்லாம் இவங்க மேல சுமத்திறாரா தேவன் கேட்டா அப்படி கிடையாது. இப்ப என்னதான் சொல்ல வர்றாரு பிரதர் ரசல் அப்படின்னா, அது தனிப்பட்ட பாடம், தனிப்பட்ட ஒரு பார்வை இருக்குது அன்பான சகோதர சகோதரி. வாய்ப்பு இருந்தால் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, போக்காடை மட்டும் நம்ம தனியா எடுத்து தியானிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா பிரியமானவர்களே, நம்முடைய நோக்கம் போக்காட்டின் மேலயான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்முடைய நோக்கம் போக்காட்டின் மேல இல்ல. நம்முடைய நோக்கம் எதன் மேல இருக்கணும்? சீட்டு போட்டு உள்ள போயி ஆரோனால கொலை செய்யப்பட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போகப்பட்டு அந்த ஆட்டுக்கடா யார குறிக்கிறாங்க? திருச்சபை இல்லைங்களா? அதன் மேல தான் நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய 1 மணி நேரத்துல கரெக்ட்டா அந்த பாடத்த நான் எடுத்து முடிச்சிருக்கிறேன். ஆனா இதுல சொல்லாம விட்டுட்ட விஷயங்கள் வந்து நெறைய அந்த ரீப்ரின்ஸ்ல இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நீங்க உங்க தனிப்பட்ட விதத்துல நீங்க படித்து தியானித்து பார்க்கும்படியாக உங்கள்ட்ட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்படியாக இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசி அறிவிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கும், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், அருமையான சகோதரர்களுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.